அனைவருக்கும் வணக்கம். அடுத்த ஒரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மிக்க மகிழ்ச்சி. அது வரவேற்புரை வழங்க திரு மணிவண்ணன் அவர்களை அழைக்கிறேன். வணக்கம். இந்த ஒரு பண்பாட்டின் பயணம் ஆய்வு வட்டம் வழங்கும் இந்த நூல் வாசிப்பு தொடருக்கு அனைவரும் வந்து கலந்து கொள்வதை மிகவும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை திரு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் நூலை இன்று நாம் இயல் 10 திராவிட குஜராத் வேளிரின் நெடுவாயில் என்ற தலைப்பில் உரையாட இருக்கிறோம். இதற்கு சுமித்ரா சத்தியமூர்த்தி அவர்கள் அரசு பள்ளி ஆசிரியர் இந்த திறனாய்வை இன்று வழங்க இருக்கிறார். சில வாரங்களுக்கு முன்பு ஒரு பள்ளியில் நான் உரையாற்றி கொண்டிருந்த போது கிட்டத்தட்ட இந்த தொடரில் நாம் பேசி வரும் கருத்துக்களை அங்கே பகிர்ந்து கொண்டேன். நாம் அனைவரும் ஆப்பிரிக்காவின் குழந்தைகள் என்று நான் சொன்னது சிலரை உறுத்தியது. அவர்கள் என்னிடம் வந்து வாதாடி அறிவியல் சான்றுகள் இன்று வரும், நாளை அது மாறக்கூடும், நமது தொல் சமய நிறுவி இருக்கும் அந்த கருத்துக்கள், அதாவது சப்த சிந்து என்னும் 7 ஆறுகளில் தான் மாந்த குலமே தோன்றியது, அங்கிருந்துதான் இந்தியாவிலிருந்து தான் மாந்த குலம் உலகெங்கும் பரவியது என்ற நம்பிக்கையை அவர் வலியுறுத்தினார். இதை போன்ற நம்பிக்கைகளை நாம் வெவ்வேறு தடங்களில் பார்க்கிறோம். இந்த தொடர் அறிவியல் சான்றுகள் வழியாக வரலாற்றை ஆய்வு செய்ய முயல்கிறது. நாம் தொல்லியல், மாந்தவியல், பருவியல் தரவுகளோடு மரபணுவியல் தரவுகளையும் சேர்த்து மொழியியல் வழியாகவும் இதை ஆய்கிறோம். இந்த நூலின் அடிப்படையே தரவுகள் வழியாக, அறிவியல் வழியாக நாம் வரலாற்றை ஆய்வதுதான். மரபணுவியல் தரவுகள் மாந்த தோற்றமும் பரவலும் ஆப்பிரிக்காவிலிருந்து தொடங்கின என்றுதான் காட்டுகின்றன. அந்த அறிவியல் சான்றுகள் மாறும் வரை அதைத்தான் நாம் பின்பற்றுவோம். இதை நாம் அந்தமான் தீவுகள் வாழும் தொல் பழங்குடிகள், மதுரை விருமாண்டி ஆகியோரின் மரபணு தடயங்கள் வழியாகவே நாம் தெளிவாகவே பார்க்கலாம். இந்த தடயங்களை இதே தடயங்களை வைத்துக்கொண்டு வெவ்வேறு முடிவுகளையும் சிலர் கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். ஆப்பிரிக்கா அல்ல, சப்த சிந்துதான் மாந்தகுல தோற்றம் என்பதும் ஒரு நம்பிக்கை. இதை நிறுவுவதற்கு அறிவியல் சான்றுகளையும் சிலர் பயன்படுத்துகிறார்கள். இதை நாம் மிகுந்த எச்சரிக்கையுடன் அணுக வேண்டும். இந்த நூலின் ஆசிரியர் இந்த தொடரின் போது நம்முடன் தொடர்ந்து உரையாட கலந்து கொள்கிறார். அதை பயன்படுத்தி நாம் நம் ஆய்வை செழுமையாக்கலாம். நூலின் அடிப்படையில் மேற்கொண்டு ஆய்வை தொடரும் உறுப்பினர்கள் வழியே நாம் தொடரலாம். இந்த தொடருக்கு தொடர்ந்து வந்து கலந்து கொண்டு இதில் உரையாடி தம்முடைய பட்டறிவையும் பகிர்ந்து கொள்ளும் எல்லோருக்கும் நம் வணக்கம். மீண்டும் உங்களை வருக என்று வரவேற்கிறேன். வரவேற்புரை வெகு சிறப்புங்க ஐயா, மிக்க நன்றி. அடுத்ததாக சென்ற வாரத்தில் நடந்த திறனாய்வை மிகவும் சுருக்கமாக ஒரு தொகுப்பாக வழங்க வருகிறார் டாக்டர் திரு அரசு செல்லையா அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். நம்ம அதாவது சங்க இலக்கிய தொடர்பான பெயர்கள் சிந்து சமவெளியில இருக்கிறதுங்கிற 7வது அத்தியாயம் 2ஆம் பகுதியை பத்தி நம்ம சுபா காரைக்குடி அவர்கள் பேசினார்கள். அது சுருக்கமா சொல்வது மிக மிக சிரமம். அவங்களே ஒரு 40 நிமிடம் சிரமப்பட்டு சொன்னாங்க. இருந்தாலும் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த உரையை இந்த மாதிரி பார்க்குறேன். நான் முதல்ல சுபா ஆரம்பிக்கும் போதே அங்க வந்து சிந்து சமவெளி இடத்துக்கெல்லாம் போன மாதிரி இருந்ததுங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு இப்போ வந்து நான் இப்ப நியூ ஜெர்சியில இருக்கேன், இந்திய கோயில்கள்லாம் பக்கத்துல இருக்கு, அப்ப அதே நம்ம எடுத்துட்டு வரோம்ல அப்படின்னு அதை தொடர்புபடுத்தி ஆரம்பிச்சாங்க சொன்னதை. அது ரொம்ப சிறப்பு. எல்லாருமே அந்த நம்ம மணி சொன்ன மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்பொழுது நம்மளுடைய பயணத்தையும் நம்ம சீரமைச்சுக்கிறோம், ஆய்வு சிந்தனையும் கூறாக்கிக்கிறோம். அது ரொம்ப சிறப்பா இருந்தது. அடுத்ததாக மறுபடியும் ஆய்வு தான். இந்த புத்தகத்துல வந்து இருக்கிற இந்த 7வது அத்தியாயம் 2வது பகுதியில குறிப்பிடப்பட்ட ஆய்வாளர்களை எல்லாரையும் சுபா குறிப்பிடுறாங்க. அதாவது ஜார்ஜ் ஸ்டூவர்ட்,
நிலப்பெயர், இனப்பெயர் தொடர்பா, அப்புறமேலுக்கு ராகவி அங்கார் அந்த வேளிர் மேற்கு இந்தியாவிலிருந்து வந்திருக்கலாம். அதுக்கான சில தரவுகள் அவங்க கற்பனையா இல்லை, தரவுகளும் கொடுக்குறாங்க. அடுத்தது தமிழி அல்லது கல்வெட்டு, இதுல ஏசி பர்னல், KV சுப்பிரமணிய ஐயர், TN சுப்பிரமணியன், அப்புறம் தமிழ் பிராமி இதெல்லாம் ஐராவத மகாதேவன் ஐயா, அஸ்கோ பார்ப்போலா, இந்த மாதிரி இந்த துறையில இதுக்கு முன்னாடி செஞ்சவங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத ஆய்ந்து அவங்க அளவுக்கு தரவுகளை எடுத்துக்கிட்டு அதற்கு அப்புறம் திரு பாலகிருஷ்ணன் எழுதியிருக்காரு. அதை இவங்க சுபா கணினி துறையா இருந்தாலும் அறிவியல் அந்த அந்த அடிப்படையை வைத்து அதற்கு மேல் இது கட்டமைப்ப இந்த புத்தகத்தினுடைய பெயர்கள் தொடர்புபடுத்திருக்காங்க சங்க இலக்கியத்திலிருந்து அப்படிங்கிறது. இது ஒரு பெரிய முயற்சி. அப்புறம் இவங்க கதை மரபு அப்படிங்கிறாங்க ஒரு இடத்துல. அதாவது நான் இப்படி சொல்றேன், அந்த ஒரு இடத்துல கோழி சண்டை, சோழ நாடுங்கிறது கோடியூர் அப்படி வந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம். அதாவது ஒரு கோழி சண்டையா எடுத்து நின்று ஒரு யானை குட்டியை பார்த்து மிரட்டி இருக்கலாம், புலவர் பார்த்து எழுதியிருக்கலாம். அதை சோழியூர் அல்லது கோழியூர் அப்படின்னு வந்ததை அவங்க சுபா ரொம்ப அழகா சொல்றாங்க. என்ற கதை மரபு, அது கற்பனைன்னு சொல்ல, உண்மைன்னு சொல்ல, அது ரொம்ப சிறப்பா இருந்தது, கதை மரபு அப்படின்னு. அதே மாதிரி கேள்வி பதில் நிகழ்ச்சியிலையும் இப்போ மணி தொங்கி சொன்ன மாதிரி அவங்க சுபா ரொம்ப அருமையான நிகழ்ச்சி. நான் 2-3 தடவை அந்த முழு நிகழ்ச்சியும் பார்த்தேன். அந்த இதுல ஆய்வு அடிப்படையில பதிலும் ரொம்ப அதே மாதிரி ஆய்வு செய்யணும், ஒரு முடிந்த முடிவா எதையுமே சொல்லங்கிறது எனக்கு சிறப்பு. இந்த அத்தியாயம் முதல்ல சங்க இலக்கியத்துல திணை மரபு, குடி, மன்னர்கள் பற்றி எல்லாம் சொல்லிட்டு அவங்க முக்கியமா நான் இப்போ ரெண்டு பாயிண்ட்ஸை நான் கவனிச்சேன். அது ரொம்ப சுபாவும் ரொம்ப அழகா சொன்னாங்க. ஒண்ணு அதுல என்னன்னா அகத்துல நம்ம காதல் இருக்கு இல்லையா, அதனால அந்த பேர்கள் யாருமே வெளியில வரல. அது பர்சனல், அது பிரைவசி. அதனால அவங்க பேர்களை சொல்லக்கூடாதுங்கிற முறையில அது நான் இதுவரைக்கும் சங்க இலக்கியத்துல சில பாடல்கள்லாம் படிச்சிருக்கேன். அந்த மாதிரி எனக்கு சிந்தனை வரல. அது புத்தகத்துல இருக்கிறது ரொம்ப அழகா சுபா எடுத்து சொன்னாங்க. இன்னொன்னு இறை, கடவுளுங்கிறது கடந்து வர்றதுதான் கடவுளா இருக்கலாம் சொல்லி, கடவுள்னு சொல்லும் பொழுது நம்ம சங்க இலக்கியத்திலும் பாத்தீங்கன்னா பெரிய கோவில்கள், பெரிய கட்டடங்கள்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு செயின்ட் கிங் மாதிரி ஒண்ணு இருக்க ஒழிய அதே மரபு தான் நமக்குன்னு இருக்கு. நமக்கு சிந்துவெளி சங்க இலக்கியம், அந்த சிந்துவெளிக்கும் நம்ம தமிழகத்துக்கும் உள்ள ஒற்றுமையெல்லாம் நமக்கு இந்த புத்தகத்துல விரிவா இருக்கு, தெரியும். ஜல்லிக்கட்டு, வன்னிமரம், நகர அமைப்பு, நகரத்தார் நகர அமைப்பு, கோழிச்சண்டை, இது மாதிரி நிறைய இருக்கு. ஆனா அந்த இறை அப்படிங்கும் போது அது கூட முருகன் அப்படின்னும் போது மலை இருக்கு. அந்த மலைங்கிறது ஆப்கானிஸ்தான்ல அந்த மலைங்கிற சொல்லும் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த தெய்வம்னு வரும்பொழுது கருப்பொருளா இருக்கு அப்படின்னு புத்தகத்துல இருக்கிற அழகா சுபா சுட்டி காட்டுறாங்க. அதாவது அந்த கடவுளுங்கிற கான்செப்ட் நம்மளோட வாழ்ந்தவங்க, மனிதரா வாழ்ந்திருக்காங்க, அவங்க காதலிச்சிருக்காங்க, அதுல வீரமா இருந்திருக்காங்க. நம்ம கடவுள் தன்மை நமக்கு உயர்ந்தவங்களா நினைக்கிறவங்களை கடவுளாக்கியிருக்கோம், காவல் தெய்வங்களாக்கியிருக்கோம். அதனுடைய அவங்க வாழ்ந்தவங்களுடைய வையத்து வாழ்ந்தவங்களுடைய ஒரு உள்வாங்கி மனிதர்களாகவே நான் சித்தரிச்சிருக்கேன். அவங்க பெரிய இதா நினைக்கலங்கிறது அந்த புத்தகத்தில் இருக்கிறத சிறப்பா சொல்றாங்க. அது ஒரு முக்கியமான கருத்தா நான் கருதுறேன். அந்த மாதிரி இன்னைக்கும் இப்ப இந்த புத்தகத்துல சொன்ன மரபு அது தொடருது. அது இந்த புத்தகமே ஒரு இலக்கணம், ஒரு வே ஆஃப் லுக்கிங் அட் சங்க இலக்கியம் அண்ட் இந்தஸ் வேலி, தமிழகம் எல்லாமே அந்த 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 ஃபார்முலா பார்த்தோம்னா பாரதியார் கண்ணன் என் காதலன்கிறாரு, கண்ணன் என் சேவகன்கிறாரு. அதை பார்க்கும்போது நம்ம ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இது மாதிரி இப்போ அகத்தியர் நெற்றிக்கண்ணை காட்டினாலும் குற்றம் குற்றமே அப்படி, அதான் கடவுள் தன்மை வாழ்ந்த ஒரு 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 தத்துவமா தான் நம்ம இந்த சங்க இலக்கியத்தையும் சொல்லுது, சிந்து மரபுலையும் சொல்லுது. இப்பவும் அது நமக்கு தொடர்ந்து வருது. பெயர்கள் ஒரு சில பெயர்கள் மட்டும் சுற்றி காமிக்க விரும்புறேன்.
இந்த அந்த நிலப்பெயரும் இனப்பெயரும் சேர்ந்து வந்ததுங்கிறதுக்கு நீங்க ஆழமா படிக்கணும். மிகுந்த கடுமையான உழைப்புல ஏகப்பட்ட தரவுகள் கொடுத்திருக்காங்க. வெப்பன், ஊரன், குறமகள், அப்படி பரதோர் மகள், அதுக்கு அந்தந்த கடல், மலை, அந்தந்த இடத்தை சேர்ந்த பெயர்கள்ங்கிறது சுட்டுறாங்க. அடுத்த ஸ்லைட். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இது நமக்கு தெரியும். பாலைங்கிறது நம்மகிட்ட இல்லை. அந்த பரப்பு வந்து சங்க இலக்கியம் வந்து குஜராத்தில் இருக்கிற ஒட்டத்தை பத்தி பேசுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் குறவர், வேட்டுவர், குறிஞ்சி, முலையில கோவலர், இடையர், ஆயர், பொதுவர், மருதம்ல களமர், உழவர், கடையர், நெய்தல்ல நுழையர், திமிரர், பாலையில, இது மாதிரி ஒவ்வொரு திணையிலையும் ஒரு ஒரு முறை பெயர்கள் இருக்கு. பெயரில் என்ன இல்லைன்னா பெயரில் தான் எல்லாம் இருக்கிறதுன்னு கூட சொல்லுவாங்க. அடுத்த சங்க இலக்கியத்துல வந்து வேள்பாரி, இதை மட்டும் ஒரு சொல்லிடுறேன் நான். நமக்கு பாரி பாகிஸ்தான்ல பரம்பு, அது மாதிரி ஒரு உதாரணம் ஒண்ணு மட்டும் சொல்றேன். சங்க இலக்கியத்துல இருக்கிறதுல அங்க இருக்கு. அதே மாதிரி மலை, முருகன் வந்து செந்தில், முருகன் அப்படிலாம் கூட அங்க இருக்கு. அதை நம்ம தொடர்புபடுத்திக்கிறோம். இங்க வந்து கொற்கை தொண்டி, வஞ்சி தொண்டி மாதிரி 3 இருக்கிற மாதிரி 2 சேர்ந்து இருக்கிறதும் அதுவும் இருக்கு. அடுத்த ஸ்லைட் போங்க. இப்போ அது சேர, சோழர், பாண்டியர் பெயர்கள், முருகன் படை வீடுகள், சங்க இலக்கிய பெயர்கள், கல்வெட்டு பெயர்கள், இதுல வந்து வேளிர் மரபில் சார்ந்த வேள்பாரி, நன்னன், மாரி, ஆய், இது மாதிரி பெயர்கள், இது ஏகப்பட்ட ஆய்வு. இதை நீங்க நிச்சயம் உள்ள போய் படிக்கணும். இத கடைசியா சொல்லணும். சுபா வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு தமிழ் பள்ளி ஆசிரியை நிர்வாகியா தெரியும். ஒரு பொறுப்புல பெட்னா பொறுப்புல இருக்காங்க, ஆத்தாக்கால பொறுப்புல இருந்தாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு ஆய்வுல புத்தகம் பப்ளிஷ் பண்ணாலும் ஆய்வு படி இந்த மாதிரி எழுத்தாளர், ஒரு ஆய்வாளர்னு எனக்கு இவ்வளவுதான் தெரியாது. அதுக்கு இந்த புத்தகம் தான் அவர் அந்த கோணத்துல அவரை அறிமுகப்படுத்தினது. மகிழ்ச்சி. அவர் வந்து சுபா இந்த பயணத்தில் நீண்ட காலம் தொடரணும். வாழ்த்துக்கள். வணக்கம். சுமித்ரா பேசுறதுக்கு முன்னால ஐ ஜஸ்ட் சே ஃபியூ வேர்ட்ஸ். ஆஃப் கோர்ஸ் ஐ வில் டாக் லேட்டர். ஒன்று வந்து ஒரு தடவை வந்து சுபாவுடைய அவங்களுடைய உரையை நான் கேட்க முடியாமல் போயிடுச்சு. ஐ வாஸ் ட்ராவலிங். பட் நான் அதுக்கு பின்னால் பார்த்துட்டேன். ரொம்ப அருமையான ஒரு உரை, ரொம்ப தெளிவாக ஒரு செல்லையா சார் சொன்னது மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பாக வந்து சேரரை விடுங்க, சோழரை விடுங்க, பாண்டியரை விடுங்க, முருகனை விடுங்க, எல்லாம் பின்னால் வர்றதுனா கூட நான் அடிப்படையாக நினைக்கிறது வந்து கடையெழு வள்ளல்கள் தான். அதில் வந்து யாருமே ஒரு வேந்தரே கிடையாது, ஒரு எம்பரரே கிடையாது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கடையெழு வள்ளலில் இருக்கக்கூடிய சாரு சொல்லும்போது கூட பர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி பாரிங்கிறதே இடப்பெயரா சிந்துவெளியில் இருக்கு. சிந்துவெளியில் வந்து பாரி, ஆதன், அலிசி, இப்போ நீங்கள் இந்த கீழடியில் சிவகலையெல்லாம் என்னென்ன பேர் கிடைக்குதோ, கீழடியிலையும் சிவகலையிலையும் ஆதன்கிற பேர் கிடைக்கும். அப்புறம் அந்துவன்கிற பேர் வந்து பாறையில் தமிழில் கிடைக்கும். அது மாதிரி பிட்டன், நல்லி, பன்னி, கட்டி, மத்தி, பிட்டன், இதில் சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய தலைவர்களுடைய பெயர் எல்லாம், அந்த கடையெழு வள்ளல்களுடைய பெயர் எல்லாம், காரி, ஓரி, ஆய், இது எல்லாமே அங்கே வர்றதுங்கிறதுக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். நான் வந்து சேர சோழ பாண்டியர்களை மதிக்கிறத விட நான் வந்து அந்த குறுநில தலைவர்களை நான் ரொம்ப மதிக்கிறவன். அதனால வந்து இதை மட்டும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஐ வில் டாக் லேட்டர். நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. திரு அரசு செல்லையா அவர்களுக்கு மிக்க நன்றி. உங்களது சுருக்கம் மிகவும் விளக்கமாக இருந்தது. ரொம்ப நன்றிங்கய்யா. அடுத்ததாக இன்றைய திறனாய்வாளர் சுமித்ரா சத்யமூர்த்தி அவர்களை பற்றிய சிறிய அறிமுகம். இதை சிறிய அறிமுகம்னு சொல்றதுக்கு பதிலாகவே ரொம்ப கலர்ஃபுல்லான அறிமுகம் தான் நான் சொல்லணும். திருமதி சுமித்ரா சத்யமூர்த்தி அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் கணினி பயிற்றுனராக பணிபுரிந்து வருகிறார். இவர் ஒரு கவிஞர், வரலாற்று அறிவியல் துறை சார்ந்த ஆர்வம் உள்ளவர், 6 நூல்களுக்கு ஆசிரியர். இவரின் முதல் நூலே ஆய்வாளர் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களின் ஜேர்னி ஆஃப் அ சிவிலைசேஷன் நூலை வாசித்து அதை தமிழில் 100 பக்கங்களில் ஒரு திறனாய்வு நூலாக எழுதி வெளியிட்டுள்ளார்.
ஒரு பண்பாட்டின் பயணம் நூலின் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் மாதம் ஒரு அத்தியாயம் என தொடர்ந்து 1.5 ஆண்டுகள் மெய்நிகர் மேடையில் உரையாக வழங்கியிருக்கிறார். இவர் எழுதிய கல்வி, வரலாறு, தமிழ் மொழி குறித்த கட்டுரைகள் இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ்களில் நடுப்பக்கங்களில் வெளிவந்துள்ளது. இவரின் எழுத்துப்பணி குறித்து கட்டுரைகள் தினத்தந்தி, தேவதை இதழ்களிலும் தினமலர் உள்ளிட்ட நாளிதழ்களிலும் வெளிவந்துள்ளது. இவர் தமிழ்நாடு அரசின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதை 2025ஆம் ஆண்டு பெற்றிருக்கிறார். அதேபோல் இந்து தமிழ் நாளிதழின் அன்பாசிரியர் விருதை 2023இல் பெற்றிருக்கிறார். இவர் எழுதிய நூல்கள் பயணம், சிந்து முதல் வைகை வரை, ஆசை அகத்திணையா, தவிப்பின் தடாகத்தில் மலர்ந்தவை, எரவானமேறிய சிறகுகள், மைத்தடங்கண், உலை வாங்கும் மிதித்தோல். பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் கருத்தரங்குகளில் கருத்தாளராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றியிருக்கிறார். மதுரை உலக தமிழ் சங்கத்தில் முனைவர் திருமதி பர்வீன் சுல்தானா அவர்களின் தலைமையில் கவிஞர் மனுஷ்யபுத்திரன் அவர்களின் கவியரங்குகளில் கவிஞராக கலந்து கொண்டுள்ளார். 2025இல் டிடி தமிழ் தொலைக்காட்சியில் தீபாவளி சிறப்பு கவியரங்கத்தில் கலந்து கொண்டுள்ளார். தஞ்சை ராஜராஜன் சதய விழாவில் தமிழறிஞர் செந்தலை நா. கௌதமன் அவர்கள் தலைமையில் கவியரங்க நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளார். இப்பேற்பட்ட எல்லா சிறப்புகளுக்குடைய திருமதி சுமித்ரா சத்தியமூர்த்தி அவர்களை வரவேற்கிறேன். அவர்கள் இன்றைய அத்தியாயத்தை தொகுத்து வழங்க இருக்கிறார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிக்க நன்றி. மிக அழகானதொரு தலைமை உரை, அறிமுக உரை. ஆய்வாளர் ஆர். பாலகிருஷ்ணன் அவர்களின் ஒரு பண்பாட்டின் பயணம் ஆய்வு வட்ட நிகழ்வில் இன்று உரையாற்றுவதற்கு வாய்ப்பு வழங்கிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை பகிர கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் ஆய்வாளர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய சிறப்பான நன்றியை பகிர்ந்து கொள்கிறேன். இயல் 10 திராவிட குஜராத், இந்த பகுதி தான் எனக்கு இந்த வாரம் நான் உரையாற்ற போகிற பகுதி. எதற்காக திராவிட குஜராத்? இதுதான் முதல் கேள்வி. எதற்காக திராவிட குஜராத்? அதற்கு அடுத்த அத்தியாயம் திராவிட மகாராஷ்டிரா. எதற்காக திராவிட மகாராஷ்டிரா? ஏன் திராவிட தமிழ்நாடு என்றோ, திராவிட ஆந்திரா என்றோ, திராவிட கர்நாடகா என்றோ ஒரு அத்தியாயம் இடம்பெறாமல் எதற்காக இந்த 2 அத்தியாயங்கள் என்று எடுத்துக்கொண்டோமானால், தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள் இன்னும் திராவிட பண்புகளோட தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் குஜராத் ஆகிலும் சரி, மகாராஷ்டிராவாகிலும் சரி, அங்கு இன்று பேசப்பட்டு கொண்டிருக்கிற மொழி, அவர்களுடைய பண்பாடு இவையாவும் முற்றிலுமாக மாறி இருக்கிறது. ஆனால் அங்கு அகழாய்வின் மூலம் கிடைக்கக்கூடிய தரவுகள் இன்னும் திராவிட அடையாளங்களை உரத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஆகையால் தான் இந்த தலைப்பு திராவிட குஜராத். இந்த நூல் சிந்துவெளி விட்ட இடம், சங்க இலக்கியம் தொட்ட இடம் என்கிற கருத்துக்களை முன்வைக்கும் இந்த நூல் தொடக்க புள்ளி சிந்துவெளி பகுதியாக இருந்தாலும் முடிவு புள்ளியாக வைகை தாமிரபரணி ஆற்று பகுதியை குறிப்பிடுகிறது. இதற்கு இடையிலான அந்த இடையில் புள்ளிகள் இருக்க வேண்டும், தொடர் புள்ளிகள் இருக்க வேண்டும். அந்த 2 தொடர் புள்ளிகளாகத்தான் இந்த திராவிட குஜராத்தும் திராவிட மகாராஷ்டிராவும் இருக்கும் என்று ஆய்வாளர் அவர்கள் இந்த நூலில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த இயலின் துவக்கத்திலேயே பார்த்தோம்னா, சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்த பகுதிகளாக நம் சொல்லக்கூடிய பகுதிகள் இந்தியாவின் வடமேற்கு பகுதி, பாகிஸ்தானின் ஒரு பகுதி, ஆப்கானிஸ்தான், இந்த பகுதிகள் எல்லாம் சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்ததாக கூறப்படும் பகுதிகள். இதுதான் இந்த திராவிட குஜராத் அப்படின்ற சொல்லக்கூடிய அங்கு இடம்பெறக்கூடிய பெயர்கள். இதெல்லாத்தையும் தான் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். இந்த இயலோட துவக்கத்திலேயே பிராங்க்லின் சி. சவுத்வர்த் அவர்களுடைய அந்த வாசகங்களோடு தான் தொடங்கும். அதாவது பொது யுகத்திற்கு மேற்பட்ட முதல் 1000 ஆண்டுகளின் தொடக்கத்தில் இந்த குஜராத், மகாராஷ்டிராவின் கடல் சார்ந்த பகுதிகளில் திராவிட மொழியை பேசக்கூடிய மக்கள் அங்கு வசித்து வந்துள்ளார்கள் என்கிற பிராங்க்லின் சி. சவுத்வர்த் அவர்களுடைய வாசகங்களோடு தான் இந்த இயலை தொடங்கும். இந்த இயலோட நோக்கம் சங்ககால தமிழர்கள்
தமிழர்களின் மூதாதையர்கள் ஒரு காலத்தில் இப்போதுள்ள குஜராத் நிலப்பகுதியில் வாழ்ந்தார்கள் என்பதற்கான புதிய சான்றுகளை அளிப்பதுதான் இந்த இயலோட மைய நோக்கம். அதற்காக 2 அணுகுமுறையை இந்த அத்தியாயம் எடுத்துக்கொள்கிறது. ஒன்று, குஜராத் இடப்பெயர்களை தமிழ் தொன்ம இடப்பெயர்களோடு ஒப்பிடுதல். 2வது, சங்க இலக்கிய பாடல்கள் இடம்பெறும் மீள் நினைவுகளை குஜராத் நிலப்பகுதியோடு தொடர்பு படுத்தி அடையாளம் காட்டுதல். இந்த 2 வழி அணுகுமுறையை இந்த அத்தியாயம் கையாளுகிறது. இந்திய பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு ஹரப்பா, மொஹஞ்சதாரோ அகழாய்வு தளங்கள் பாகிஸ்தான் நிலப்பகுதியோடு சென்று விட்ட பிறகு செய்யப்பட்ட அகழாய்வின் மூலம் நமக்கு குஜராத்தில் கிடைத்த இடங்கள் தான் இந்த லோத்தல், தோலாவீரா, ரங்பூர், தேசல்பூர் மற்றும் பேத்வாரஹா போன்ற இடங்கள். இதுல கண்டுபிடிக்கப்பட்ட பகுதிகள், அந்த லோத்தல், தோலவேரா போன்ற பகுதிகள் பண்டைய ஹரப்பா பண்பாட்டு நகரங்களைப் போல மிகப்பெரிய நகரங்களாக இல்லை, ஆயினும் விரிவான குடியிருப்புகளாக இல்லை. ஆயினும் அங்கு சில தொழிற்சாலைகள், தயாரிப்பு பணிகள் நடந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன. இவை மிகச்சிறிய குடியிருப்புகளே ஆயினும் அங்கு தொழிற்சாலைகள் இயங்கி வந்ததற்கான தரவுகள் கிடைத்திருக்கின்றன. இந்த பண்பாட்டு தலங்கள்ல ரொம்ப முக்கியமான 2 தலங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த லோத்தலையும் தொலவேராவையும் நம்ம சொல்லலாம். இந்த லோத்தல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்திய தொல்லியல் கழகத்தை சார்ந்த SR ராவ், அவர் தான் 1955 இருந்து 62 காலகட்டம் வரை அகழாய்வு செய்து ஆதாரங்களை லோத்தல் ஹரப்பன் போர்ட்டவுன் அப்படிங்கிற ஒரு நூல்ல அவரு பதிவு செய்திருக்காரு. இந்த லோத்தல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சபர்மதி நதியோட கிளை நதியான போகாவா நதி குறையில காம்பாக்ட் வளைகுடால இருக்கு. இந்த இந்த பகுதியில, இந்த லோத்தல் பகுதியில இந்த ஹரப்பா பண்பாட்டு மக்கள் குடியேறுவதற்கு முன்பு அங்கு ஏற்கனவே பூர்வ குடிகள் வசித்து வந்ததற்கான ஆதாரங்களும் கிடைத்திருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த லோத்தலுக்கு இந்த ஹரப்பா பண்பாட்டு மக்கள் வந்திருக்காங்க. அப்புறம் வெள்ளம் அந்த கிராமத்தை அழிச்சிடுது. அந்த கிராமம் வெள்ளத்தால் அழிந்ததற்கு பிறகு இந்த ஹரப்பா பண்பாட்டு மக்கள் ஒரு திட்டமிட்ட ஒரு நகர் குடியிருப்பை அவங்க வடிவமைக்கிறாங்க. அந்த குடியிருப்பு எப்படி இருக்குன்னா, எப்படி அந்த மொஹஞ்சதாரோல இருக்க மாதிரி பொது கிணறுகள், தெருக்கள், வடிகால்கள், பொது மேடைகள், ஒழுங்கோடு கட்டப்பட்ட வீடுகளோடு கூடிய வசதிகள் உடைய அந்த நகரத்தை அவர்கள் வடிவமைக்கிறாங்க. இந்த லோத்தல் உள்ள கட்டுமானங்கள்ல ரொம்ப முக்கியமான கட்டுமானம்ன்றது இப்ப படத்துல இருக்கிற அந்த லோத்தல் கப்பல் துறை தான். அதாவது ஒரு 710 அடி நீளமும் 100 அடி அகலமான ஒரு செங்கல் சுவர் கட்டுமானம். இதுதான் மிக முக்கியமான ஒரு அகழாய்வு பொருள்னு சொல்லணும். அகழாய்வு தளம் அங்கு கிடைச்சது. இங்க இப்ப கடல் மட்டம் உள்வாங்கி ஒரு ஓடையாக மாறி நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. ஆனா பொது யுகத்திற்கு முன்பு 2350 அந்த செம்பு காலகட்டத்துல மிகப்பெரிய வணிகம் நடைபெற கூடிய இடமாக அது இருந்திருக்கு. அங்கு நிறைய பொருட்களை வெளிநாட்டு வணிகத்திற்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிருக்காங்க. வணிகம் செழித்து இருந்திருக்கு. செம்பு, வெண்ணிறமாக்கல், படிகப்பாறை, பொன், மாணிக்கக்கல், இந்த கச்சா பொருட்களை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து மீண்டும் அதை அணிகலன்களா, ஆபரணங்களா மாத்தி ஏற்றுமதியும் செய்திருக்காங்க. எங்கெல்லாம்னா யூப்ரட்டிஸ் டைக்ரீஸ் நதிக்கரையில அமைந்திருக்கக்கூடிய மெசபடோமியாவிற்கும் பாரசீகத்திற்கும் ஏற்றுமதி எல்லாம் பண்ணிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க இடமா அது இருந்திருக்கு. அடுத்து பார்த்தோம்னா தொலவேரா. குஜராத்ல அகழாய்வு செய்யப்பட்ட அந்த ஹரப்பா பண்பாட்டு நகரங்கள்ல ரொம்ப முக்கியமான இடம் இந்த தோலவேரா. ஹரப்பா பண்பாட்டு நகரங்கள்ல 5வது பெரிய நகரம் கூட இது. இங்கு கிடைத்த முக்கியமான அகழாய்வு பொருள் என்னன்னா 10 சிந்துவெளி குறியீடுகள் கொண்ட ஒரு பெயர் பலகை. அந்த குடியிருப்போட நுழைவு பகுதியிலேயே இது கிடைச்சது. இன்னொரு ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, பொதுவா சிந்துவெளி பகுதியில இருக்கக்கூடிய அந்த அந்த அமைப்பு, அந்த குடியிருப்பு அமைப்பு 2 பிரிவுகளா தான் பிரிச்சிருக்கும். கோட்டை பகுதி, இன்னொன்னு குடியிருப்பு பகுதி. ஆனா இங்க இந்த குடியிருப்பு 3 பகுதிகளா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு கோட்டை பகுதி, இன்னொன்னு குடியிருப்பு பகுதி. 2க்கும் நடுவில் ஒரு நடுப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிவுகளா இருக்கக்கூடிய அமைப்பு இங்க இருந்திருக்கு. கோட்டைகள் கோட்டை சுவர்களால பாதுகாப்பா
கட்டப்பட்டு இருந்திருக்கு. இன்றும் கூட அந்த இடத்தை, அங்கு வசிக்கக்கூடிய அந்த அகழாய்வு செய்யப்பட்ட இடத்தை அந்த மக்கள் வந்து கோட்டடா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கோட்டடால இருக்கிற அந்த கோட் அப்படின்ற வார்த்தை தமிழ்ல இருக்கக்கூடிய கோட்டை அப்படின்ற சொல்லை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவது, இந்த தொலைவிரா வந்து ஹரப்பா பண்பாட்டின் தொடக்க காலத்திலிருந்து அது நலிவுறும் அந்த முடிவு காலம் வரையும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டதாக இருக்கிறது. ஆகவே அந்த தொலைவிரா முடிவிற்கும் தொடர்ச்சிக்குமான ஒரு சான்றாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. இங்க வந்து மக்கள் குடியேறினதற்கு பிறகு ஏதோ சில காரணங்களாக அங்கிருந்து அவங்க புலம்பெயர்ந்து போயிடுறாங்க. மீண்டும் ஒரு சில 100 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அவங்க வந்து தொலைவிராவிலே வந்து குடியேறுறாங்க. சில 100 ஆண்டுகளுக்கு பிறகுதான் முற்றிலுமாக அந்த இடத்தை கைவிட்டு அவங்க வேற இடங்களுக்கு புலம்பெயர்ந்து போயிட்டதா அதற்கான ஆதாரங்களையும் அங்க வந்து அவங்க பகிர்ந்திருக்காரு. இந்த தொலைவிரால இருந்து ஏனைய நகரங்களோடு, இந்த சிந்துவெளி பண்பாட்டு பகுதி மக்களோடு இவர்களுக்கு வணிக தொடர்பும் இருந்திருக்கு. குறிப்பா மெசபடோமியா பார்த்தோம்னா இந்த ஹரப்பா மக்களை வந்து மெலூகன் அப்படின்னு சொல்லி அழைத்திருக்கிறார்கள். இவங்க வந்து மற்ற சிந்துவெளி பண்பாட்டு பகுதியிலிருந்து நிறைய பொருட்களை வந்து இறக்குமதி செய்திருக்காங்க. சூது பவளக்கற்கள், மரக்கட்டைகள், இதோட சார்ந்து மயில்களை எல்லாம் கூட இறக்குமதி செய்ததா குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த சிந்துவெளி பகுதி நலிவடைஞ்ச பிறகு அங்கிருந்த மக்கள் தங்களது மொழி, பண்பாட்டு மரபுகள், சடங்கு முறைகள் இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புலம்பெயர்ந்து செல்கிறார்கள் அப்படின்ற கருத்தை தான் இந்த நூல் வந்து முன்வைக்குது. அப்படிப்பட்ட ஒரு கருத்தை முன்வைக்கும் போது கிடைக்கக்கூடிய சான்றுகளை இருமுறை பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும். அதாவது இந்த சிந்துவெளி நாகரிகம் தொடங்கிய இடமான அந்த சிந்துவெளி பகுதியாகட்டும், அது முடிவுற்ற முடிவு புள்ளியாக கருதப்படும் கூடிய வைகை தாமிரபரணி கரைகளாகட்டும், இந்த இரண்டுக்கும் இடையிலான பொது சான்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இரண்டுக்குமான ஒரு தொடர்பு புள்ளியா சில இணைப்பு செங்கிலிகள் வந்து இடைப்பட்ட பகுதிகள் இருந்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர் குறிப்பிடுறாரு. அப்படி குறிப்பிடும் போது இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் நேரடியாக வானத்திலிருந்து பறந்து வந்து தெற்கு பகுதியில குதிச்சிருக்க முடியாது. சோ அவங்க கடந்து வந்த அந்த பகுதியில இருக்கிற 2 பெரும் ஹரப்பா பண்பாட்டு நகர் குடியிருப்பை பெற்றிருக்கக்கூடிய குஜராத்தை வந்து நம்ம ரொம்ப ஆழ்ந்து கவனிக்க வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு குறிப்பிடுறாரு. இப்ப இந்த குஜராத்துக்கும் சங்க இலக்கியத்திற்குமான தொடர்பு, சங்க இலக்கியம் முன்வைக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் வந்து கடல் வணிகத்தை அதிகமா முன்னிலைப்படுத்தக்கூடியதா இருக்கு. அவர்களுடைய சமூக அரசியலாகட்டும், பொருளியல் சார்ந்த கூறுகளாகட்டும் எல்லாமுமே கடல் வணிகத்தை அதிகமா முன்னிலைப்படுத்தக்கூடியதா இருக்கு. சங்க இலக்கியங்கள்ல துறைமுகங்கள் இருக்கு, வணிக பொருட்கள், சுங்கச்சாவடிகள், பண்டகசாலைகள், வெளிநாட்டவர் தங்கும் குடியிருப்புகள், பலமொழி பேசுவோர் கூடி வாழ்ந்த ஒரு துறைமுக நகர வாழ்க்கை, இதை பற்றிய குறிப்புகள் நிறைய கிடைக்குது. இன்னும் சொல்ல போனா சிலப்பதிகாரம் வந்து கடல் வணிகம் செய்து ஈட்டக்கூடிய அந்த செல்வத்தை வந்து கலந்தரு திரு அப்படின்னு சொல்லிட்டுதான் அது குறிப்பிடுது. அந்த காப்பியத்தின் கதாநாயகனும் கூட வணிகர் குடையை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழல்ல சங்க இலக்கியம் முழுவதும் நிறைய கடல் வணிகம் சார்ந்த தரவுகள் கிடைக்கக்கூடிய சூழலில் லோத்தல் போன்ற ஒரு துறைமுக நகரத்திற்கு ஈடான அகழாய்வு தளம் எதுவும் இதுவரை தமிழ்நாட்டில் கிடைக்கவில்லை. ஆனால் வருங்கால அகழ்வாராய்ச்சி நமக்காக என்ன வைத்திருக்கிறது என்று நமக்கு தெரியாது என்பதையும் ஆய்வாளர் இந்த இடத்தில் சுட்டிக்காட்டுகிறார். இதோட பார்க்க போனோம்னா வட இந்திய இலக்கியங்களில் இந்த கடல் வணிகம் சார்ந்த குறிப்புகள் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படிப்பட்ட சித்தரிப்புகள் எதுவும் அங்க இல்லை. இந்த பல மொழி பேசக்கூடியவர்கள் கூடி வாழ்ந்த அந்த துறைமுக நகர வாழ்க்கையோட பார்க்க போனோம்னா லோத்தல் நகரம் பற்றி SR ராவ் அவர்கள் குறிப்பிட்ட பல மொழி பேசக்கூடிய மக்கள் இனிதி வாழ்ந்த ஒரு இடமாக லோத்தல் இருக்கிறது என்கிற அந்த குறிப்பை இந்த இடத்துல அவர் சுட்டி காட்டுறாரு. அங்கு வாழ்ந்த மக்கள் வந்து என்ன மாதிரியான அடையாளங்களோடு இருந்திருக்கிறார்கள் என்றால் அஸ்ட்ராலாய்டு, ஆல்பைன், அதுக்கப்புறம் மத்திய தரக்கடல் இன வகையை சார்ந்த மக்கள் எல்லாம் கலந்து அந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க. அப்ப இதையும் அதையும் தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு வந்து இந்த இடத்துல
வருது. அடுத்து வெள்ளம் பற்றிய மேல் நினைவுகளும் குஜராத்தும் பண்டைய தமிழகமும் அப்படின்ற தலைப்புல SR ராவ் வந்து லோத்தல் பற்றிய தனது புத்தகத்துல 5 முறை அடுத்தடுத்து 5 முறை வெள்ள பேரழிவு வந்து லோத்தல்ல நிகழ்ந்திருக்கு. அதன் பிறகுதான் அங்கிருந்த மக்கள் பாதுகாப்பான இடம் நோக்கி புலம்பெயர்ந்திருக்கிறார்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். இந்த வெள்ளம் பற்றிய பேரழிவை பற்றி அவர் சொல்லும் போது நமக்கு சங்க இலக்கியங்களின் மீள் நினைவுகளில் வரக்கூடிய அந்த கடல்கோள் மீள் நினைவு, சங்க இலக்கியங்களில் பதியப்பட்டிருக்கிற அந்த கடல்கோள் மீள் நினைவு ஏதோ ஒரு வகையில் நம் நினைவுக்கு வருகிறது. இப்போ இன்னும் சொல்ல போனா குஜராத்ல உள்ள துவாரகை, அந்த இடத்தை தான் இன்றைக்கு குஜராத்தில் இருக்கக்கூடிய துவரை அப்படின்ற, நம்ம சங்க இலக்கியங்களில் தொடர்பு படுத்தக்கூடிய துவரை அப்படின்ற இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் வந்து தொடர்பு படுத்துறாங்க. அவர்கள் தெற்கு நோக்கி புலம்பெயர்ந்ததை குறிப்பிடும் புறநானூறு. கடல் நீர் வந்து நிலப்பகுதிகளை அபகரித்து கொண்டதால் பாண்டிய மன்னன் மற்ற அரசர்களின் நிலங்களை கையகப்படுத்தியதாக வரும் கலித்தொகை. கடல்கோளால் அழிந்து போன பகுரிலி ஆறு, குமரிக்கோடு நிலப்பகுதிகளை பற்றி குறிப்பிடும் சிலப்பதிகாரம். இது எல்லாமுமே ஏதோ ஒரு வகையில் ஒரு அழிவு, ஒரு கடல்கோளால் நிகழ்ந்த பேரழிவு, இதுக்கும் இந்த லோத்தல் பகுதியில அடுத்தடுத்து 5 முறை நிகழ்ந்த பேரழிவுக்கும் இடையிலான ஒரு நினைவுகளை வந்து ரெண்டுக்குமான தொடர்புகளை சொல்லக்கூடியதா இருக்கு. இதெல்லாம் சொல்லிட்டு அவர் ஆய்வாளர் சொல்றது என்னன்னா, இது எல்லாமே வந்து ஒரு தேதியிட்டு நிறுவக்கூடிய வரலாற்று தரவுகள் இல்லை. ஒரு தொல்பழங்காலத்தில் நிகழ்ந்த இயற்கை பேரழிவுகள் குறித்த ஒரு மீள் நினைவு அப்படின்னு எடுத்துக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. வார்த்தைக்கு வார்த்தை உண்மைன்னு எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இந்த பண்பாட்டு பார்வை மட்டும் எடுத்துக்கிட்டு இதற்கான புற அடையாளங்களை, புறநிலை சான்றுகளை தேட வேண்டியதுதான் ஒரு நடுநிலையான அணுகுமுறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு குறிப்பிடுறாரு. அடுத்து துவரையும் கபாடபுரமும். இறையனார் அகப்பொருள் அப்படின்ற நூலுக்கு உரை எழுதிய நக்கீரர் அவருடைய உரையில வந்து அந்த கபாடபுரம் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த கபாடபுரம் வந்து வெள்ளத்தால் அழிந்ததாகவும் அங்குதான் அந்த புலவர்களின் இடைச்சங்கம் இயங்கியதாகவும் அங்கிருந்துதான் பாண்டியர்கள் தற்போதுள்ள மதுரைக்கு புலம்பெயர்ந்ததாகவும் அதில் உள்ள தரவுகள் வந்து மரபுகள் வந்து கூறுகின்றன. இது வந்து வாய்மொழி மரபாக அடுத்தடுத்து கடத்தப்பட்டு ஏதோ அடுத்த ஒரு காலகட்டத்துல வந்து அது ஆவணப்பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதைத்தான் இது குறிப்பிடுது. இதுல பார்த்தோம்னா சங்க இலக்கியம் குறிப்பிடும் அந்த துவரை அப்படின்றது இன்னைக்கு குஜராத்ல இருக்கிற துவாரகையோட அதை தொடர்பு படுத்துறாங்க. துவர் அப்படின்னா இந்தோ ஆரிய மொழியில கதவு அல்லது வாயில் அப்படின்ற ஒரு பொருள் வரும். கவாடம்னாலும் அதே வாயில்னு பொருள். அப்ப இந்த துவரை, கவாடபுரம் இந்த 2 பேர்களுமே தமிழ் தொன்மங்களோடு தொடர்புடையதாக இருக்கிறது. அந்த கபாடபுரத்துலதான் 3700 புலவர்கள் இது புலவர்களுடன் கூடிய இடைச்சங்கம் இயங்கியிருக்கு. அதற்கு துவரை கோமான் வந்து தலைமை தாங்கியிருக்காரு. துமரை அவருக்கும் இந்த துவரையிலிருந்து தெற்கு நோக்கி புலம்பெயர்ந்து வந்த வேளிர் மக்களுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் இந்த இடத்தில் வந்து கேள்வி எழுப்புகிறார். ஆக இடையில் தங்கி வந்த இடம்தான் இடைச்சங்கமா என்றும் கூட நமக்கெல்லாம் கேள்வி எழுகிறது. வெல்வளை, லோத்தல், கொடுமணல், கீழடி சங்கு வளையல்கள். கடல்ல கிடைக்கக்கூடிய சங்க வளையலாக அறுக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் சிந்துவெளி பகுதியில பரவலா இருந்த ஒரு முக்கியமான பண்பாட்டு மரபா இருந்திருக்கு. வணிகம் செய்திருக்காங்க அது சார்ந்து. இன்றைக்கு குஜராத்ல லோத்தல் தோள வீராலையும் இதற்கான சங்கு வளையல்கள் செய்த சாலைகள், தொழிற்கூடங்கள் இயங்கியதற்கான ஆதாரங்கள் வந்து தடயங்கள் வந்து கிடைத்திருக்கு. அதே போல பாதி அறுத்த சங்கு வளையல்கள் வந்து ஏராளமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டை எடுத்துட்டோம்னா பொருந்தல், கொடுமணல், கீழடி ஆகிய பகுதிகளிலையும் இதே சங்கு வளையல்கள் கிடைச்சிருக்கு. இந்த கொடுமணல்ல சங்கு வளையல் செய்யறதுக்கு என்ன தொழில்நுட்பம் பயன்படுத்தினாங்களோ அதுதான் குஜராத்லயும் சரி இலங்கையிலையும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர் ராஜன் அவர்கள் வந்து குறிப்பிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் குஜராத்ல, ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய பெண்கள் அந்த சங்கு வளையல்களை அணியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சிந்துவெளியில் மொஹஞ்சதாரோவில் கிடைத்த அந்த நடனமங்கை சிலையில் கூட அவருடைய தோள்பட்டையிலிருந்து நுனி கை வரையிலும் அந்த வளையல் நிறைய அணிந்திருக்கக்கூடிய அந்த தோற்றம் அதுல இருக்கும். ஆக அந்த குஜராத், ராஜஸ்தான்ல ஹரப்பா பண்பாட்டு காலத்துல இருந்தே அந்த சங்கு வளையல்கள் அணியக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு. ஆனா
தற்கால தமிழ்நாட்டுல இந்த சங்க வளையல்கள் அணியக்கூடிய வழக்கம் இல்லை. ஆனா சங்க இலக்கிய பாடல்கள்ல நிறைய சங்கு வளையல்கள் குறித்த குறிப்புகள் நிறைய இருக்கிறது அப்படின்றதுதான் நம்ம எல்லாம் ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய விஷயமா இருக்கு. பார்த்தோம்னா அகநானூற்றுல 24வது பாடல் கூர்மையான அறத்தால் சங்கை அறுத்து எப்படி வளையல் செய்வது அப்படின்றத பத்தி குறிப்பிடுது. நக்கீரர் சங்கருக்கும் குலத்தோடு தொடர்பு படுத்துறாங்க. நெடுநல் வாடையில கணவனை பிரிஞ்சு காத்திருக்கக்கூடிய மனைவி ஒரு வலம்புரி சங்கால் செய்யப்பட்ட வளையல அணிந்திருந்ததா பதிவு இருக்கு. சிலப்பதிகாரத்துல சங்கு வளையல்கள் தெருக்களில் விற்கப்பட்டதாக குறிப்பு வருகிறது. அப்புறம் அம்மூவனார் எழுதிய ஐங்குறுநூறில் வளைப்பத்து அப்படின்னு சொல்லிட்டே தனியா ஒரு 10 பாடல்கள் இருக்கு. ஆக இவ்வளோ சங்க இலக்கியம் சங்கு வளையல்களை இவ்வளவு கொண்டாடி இருக்கு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பக்கூடியதாகவும் இருக்கு. அடுத்து கால நில இடைவெளிகளுக்கு அப்பால் பழந்தமிழரின் வெளி விலங்குகள். நம்ம சங்க இலக்கியம் குறிப்பிடக்கூடிய ஒரு புவியியல் அமைப்பு, அதாவது பாலைவனமும் கடலும் சேர்ந்து வழங்குகின்ற ஒரு புவியியல் அமைப்புன்னு எடுத்துட்டோம்னா இந்திய துணைக்கண்டத்தை பொறுத்தவரையும் குஜராத்தை தாண்டி வேற எந்த ஒரு இடத்திற்கும் பொருந்தாது என்பதுதான் ரொம்ப மிக முக்கியமான ஒரு சான்று. இதுல பார்த்தோம்னா நிறைய விலங்குகளை பத்தி சொல்லியிருக்கு, புவியியல் அமைப்பு பத்தி சங்க இலக்கியம் குறிப்பிடுது. இந்த சங்க இலக்கியத்துல இருக்கிற சங்க இலக்கியம் பற்றி, அதுல இருக்கக்கூடிய விலங்குகள் பற்றி, தாவரங்கள் பற்றி ஆய்வாளர் மு வரதராஜன் அவர்கள் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் நேச்சர் இன் சங்கம் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு நூல் எழுதியிருக்காரு. அதுல அவர் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, அந்த சங்க இலக்கியம் உன்னிப்பான அவதானிப்பின் மூலம், ரொம்ப உன்னிப்பான உற்று நோக்கி அதன் மூலம் கிடைத்த தரவுகள் மூலமா தான் அந்த இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டார். ஆக எதையும் கற்பனையாக பதிவு செய்யப்பட்டது என்று ஒதுக்க முடியாதவாறு மக்களின் வாழ்வியலை சொல்லக்கூடியதாக அந்த சங்க இலக்கியம் இருக்கு. அதுல சில எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்க்க போறோம். ஒட்டகமும் அதன் கன்றும். தொல்காப்பியர் தொல்காப்பியத்துல ஒவ்வொரு விலங்கும் அதோட ஆண் விலங்கு, பெண் விலங்கு, அதோட குட்டியை எப்படி அழைக்கணும், என்ன சொல்ல, அதை குறிப்பிடுறதுக்கு என்ன சொற்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சில மரபு சார்ந்த சொற்களை அவங்க பதிவு பண்ணிருக்காங்க. அதுல இந்த ஒட்டகம், யானை, குதிரை, எருமை, கழுதை, மான், தவறிமா இதெல்லாம் இதோட குட்டிகள் எல்லாத்தையும் கன்றுன்னு அழைக்கணும்னு பதிவு பண்ணிருக்காங்க. ஆக பாலைவனத்தில் மட்டுமே வசிக்கக்கூடிய அந்த விலங்கு அதை பற்றி இன்னைக்கும் ஒரு பாகிஸ்தான்ல, ராஜஸ்தான்ல, குஜராத்ல மட்டுமே காணக்கூடிய அந்த ஒட்டகத்தை சங்க இலக்கியத்துல, அதுவும் தொல்காப்பியத்துல பதிவு பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இதை ரொம்ப எளிதில எல்லாம் நம்மளால கடந்து போக முடியாது. அடுத்து ஒட்டகம் துயில் மடிந்தென்ன. இது சிறுபானாற்று படையில கடல் அலைகளால அடித்து வரப்பட்ட அகில் மரக்கட்டைகள் கரை ஓரத்துல ஒதுங்கி இருக்கிறது பார்த்தோம்னா ஒட்டகங்கள் படுத்து உறங்குவதை போல இருக்கிறது அப்படின்னு என்கிற ஒரு குறிப்பு இருக்கு. அந்த புலவர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த ஒட்டகங்கள் பத்திய அந்த ஒரு அகில் மரக்கட்டைகள் கிடக்கிறத பார்த்தா ஒட்டகம் தூங்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோணுதுன்னா, அவங்களோட அன்றாட வாழ்வியல் சார்ந்த அனுபவங்கள்ல ஒட்டகங்கள் ஒரு பகுதியா இல்லைன்னா அது எப்படி அந்த புலவருக்கு பதிவு பண்ண முடிஞ்சிருக்கும், அவருடைய நினைவுக்குள் எப்படி அது வர முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை அவரு எழுப்புறாரு. இந்த அகில் மரக்கட்டைகள் கடற்கரை ஓரம் அந்த ஒதுங்குறது, ஒட்டகம் படுத்துருங்கிறது இதெல்லாம் குஜராத்ல மட்டும்தான் சாத்தியம். ஏன்னா பாலைவனமும் இது இரண்டும், அந்த புவியியல் அமைப்பு கடலும் பாலைவனமும் ஒன்றாக இருக்கக்கூடிய புவியியல் அமைப்பு குஜராத்ல மட்டும்தான் சாத்தியம் அப்படின்றதையும் அந்த இடத்துல பதிவு பண்றாரு. இன்னொன்னு ரொம்ப முக்கியமா எலும்பு தின்னும் ஒட்டகம். அகநானூற்றுல 245வது பாடல் இந்த எலும்பு தின்னும் ஒட்டகம் என்பது குறித்த ஒரு குறிப்பு அது வழங்குது. அதாவது இது ஏற்கனவே நம்ம அதுக்கு உள்ளது சங்கு வளையல்கள், பாதி அறுக்கப்பட்ட உள்ள சங்கு வளையல்கள். இது முழு சங்கு கொடுமணல்ல கிடைச்சது. இவங்க அணிஞ்சிருக்காங்க பாருங்க, கை ஃபுல்லா அணிஞ்சிருக்காங்க. இது மொகஞ்சதாரோ நடன மங்கையும் பார்த்தோம்னா இந்த இடத்துல இருந்தே அவங்க வளையல் நிறைய அணிஞ்சிருப்பாங்க. இப்பெல்லாம் சங்கு வளையல் இல்லாட்டினா கூட அதே மாதிரியான நெகிழி வளையல் எல்லாம் கூட அவங்க அணியக்கூடிய வழக்கம் உள்ளவங்களா அவங்க இருக்காங்க. இதுதான் இந்த கடற்கரையில ஒட்டகம் படுத்துருங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் அந்த அகில் மரக்கட்டைகள் கிடக்கிறது தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவரு சிறுபானாற்று படையில அந்த குறிப்புகள் இருக்கு. இந்த புவியியல் சூழல் குஜராத்ல மட்டும்தான் சாத்தியம் அப்படின்றதையும் அவரு குறிப்பிடுறாரு.
எலும்பு தின்னும் ஒட்டகம். இது வந்து அகநானூற்றுல இருக்கு. அதுவும் அந்த வணிகப் பொருட்களை சுமந்து செல்லக்கூடிய ஒட்டகங்கள். வறண்ட சூழ்நிலை, பாலைவனம், எதுவும் பசி, எந்த உணவுமே கிடைக்காத போது இந்த ஒட்டகங்கள் என்ன பண்ணுமா, வழியில இறந்து கிடக்கக்கூடிய மிருகங்களோட அந்த எலும்புகளை குறித்து தின்று தன்னுடைய பசியை ஆற்றிக் கொள்வதாக அந்த குறிப்பு வருகிறது. ஒரு பாலைவன அந்த ஒட்டகங்களின் உணவு பழக்கங்கள் பத்தின பட்டறிவு எதுவுமே இல்லாம இத ஒரு புலவர் பதிவு செய்ய முடியுமா, சங்க இலக்கியங்கள்ல பதிவு செய்ய முடியுமா அப்படின்றதுதான் கேள்வி. இதற்கான விடை நமக்கு எங்க கிடைக்குதுன்னா, பாகிஸ்தான்ல உள்ள சிந்து மாகாணத்துல கிடைக்குது. அங்க என்னன்னா, தொடர் வறட்சியா ஏற்பட்ட உணவு பற்றாக்குறையினால இந்த மாதிரி ஒட்டகங்கள் வந்து வழியில் கிடைக்கக்கூடிய எலும்புகளை தின்னக்கூடிய நிலைமை அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் நிறுவனத்தை சார்ந்த ஜான் காஸ்கெலி அப்படின்றவரு தெரிவிக்கிறாரு. சாதாரணமா அந்த தாவர உண்ணிகள் என்ன பண்ணுமா, பாஸ்பேட் பற்றாக்குறை ஏற்படும் போதெல்லாம் இந்த மாதிரி எலும்புகளை உண்ணக்கூடியதா, அதாவது ஆஸ்ட்ரோபகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்பேட் பற்றாக்குறை அந்த மாதிரி ஏற்படக்கூடிய சூழல்ல எலும்புகளை தின்னுவதை வழக்கமாக கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நவீன விலங்கியல் வந்து குறிப்பிடுது. அப்ப இந்த நூலை பொறுத்தவரையும் ஒட்டகம் வந்து எலும்பு தின்னுமா தின்னாதா என்பதெல்லாம் தாண்டி மருதன் இளநாகனாருக்கு எப்படி அது இத வந்து ஒரு சங்க இலக்கியத்துல பதிவு பண்ணணும்னு தோணுச்சு, அதுவும் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்றதுதான் அப்படின்னு குறிப்பிட்டுட்டு, இதே நேரத்துல வடமொழி இலக்கியங்கள் எதுலையும் இந்த ஒட்டகம் பற்றிய தரவுகள் எதுவும் இடம்பெறல அப்படின்றதையும் அவரு சுட்டி காட்டுறாரு. அப்ப இந்த இடத்துல அவரு சொல்றாங்க என்னன்னா, அந்த ஒட்டகங்கள் வந்து வணிக பொருட்களை தூக்கிட்டு போறது, பாலைவன பகுதியில போறது, இதெல்லாம் சுமை தூக்கி விலங்கா பயன்படுத்துறது, இது எல்லாமே குஜராத், ராஜஸ்தான்ல மட்டும்தான் நடக்குது. ஆனா இத பற்றிய குறிப்புகள் வந்து பாலைத்தனை பாடல்கள்ல இருக்கு அப்படின்னு சொன்னா, இது வந்து வழியா மரபு ரீதியா, அதாவது வாய்மொழியா அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டு ஏதோ ஒரு காலகட்டத்துல அது ஒரு ஆவணப்பதிவாக மாற்றப்பட்ட போதுதான் அந்த பாலைவன பகுதியில இருக்கக்கூடிய ஒட்டகம் நம்ம சங்க இலக்கியத்துக்கு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷனை நமக்கு இங்க கொடுக்கிறாரு. அதே போல யானைகள் பற்றி, யானை, சிங்கம், இது பற்றிய பதிவுகள் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சிங்கம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது ஒரு காலத்துல வந்து பாரசீகம், மெசபடோமியா, பலுசிஸ்தான், கிழக்கில் வங்காளம் இங்கதான் வாழ்ந்திருக்கு. நர்மதை நதிக்கரையை தாண்டி தெற்கு பகுதிக்கு வந்ததே இல்லை. இன்றைக்கு பார்த்தோம்னா குஜராத்ல திருக்காடுகளில் மட்டும்தான் ஆசிய சிங்கங்கள் இருக்கு. இது குறித்து மிக விரிவான ஒரு ஆய்வு செய்த திவ்யா பானு சிங் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சிங்கங்கள் எப்பொழுதுமே நர்மதா நதிக்கரையின் வடக்கரையை தாண்டி தெற்கு நோக்கி வந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஆக தீபகற்ப இந்தியாவை பொறுத்தவரையும், தென்னிந்தியாவை பொறுத்தவரையும் சிங்கம்ன்றது ஒரு அந்நிய விலங்கு, ஒரு அரசர்களோட அரியாசனத்தை குறிக்கக்கூடியதா, ஓவியங்களில் மட்டுமே பரவக்கூடிய ஒரு அந்நிய விலங்கு. இது என்னைக்குமே வந்து தீபகற்ப இந்தியாவில கால் வச்சதில்லை. ஆனா சங்க இலக்கியங்கள்ல சிங்கங்கள் பற்றிய துல்லியமான குறிப்புகள் பதிற்றுப்பத்தின் 12வது பாடல்ல குறிப்பிடுது, அதோட உடல் அமைப்பு பற்றி குறிப்பிடுது. அகநானூற்றின் முதல் பாடல்ல வந்து ஒரு சிங்கத்தை வந்து யானை விரட்டி அடிக்கக்கூடிய காட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கு. நர்மதை இதெல்லாம் குறிப்பிட்டுட்டு, நர்மதை நதியை வந்து தாண்டி சிங்கங்கள் வந்ததில்ல, ஆனா ஒரு காலகட்டத்துல குஜராத்ல யானைகளும் வசித்தன என்கிற விஷயத்த நம்மளால புறம் தள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல குறிப்பிடுறாரு. அதே போல நற்றினையின் ஒரு பாடல், 112வது பாடல், யானையை கொன்ற பின் வந்து சிங்கம் எழுப்பிய கர்ச்சனையால் மற்ற மிருகங்கள் வந்து பயமுற்றதை குறிப்பிடுது. ஆக இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கு சொல்லக்கூடிய அந்த தமிழ் வரையறைக்குள், அந்த தமிழ் நிலம் என்று சொல்லக்கூடிய வரையறைக்குள் அடங்கக்கூடியது அல்ல சங்க இலக்கியம் அப்படின்றத குறிப்பிடக்கூடியதா இருக்கு. ஆக வரலாற்றுக்கு முற்பட்ட தமிழ் தொன்மங்களை சங்க இலக்கியம் ஆவணப்படுத்தப்பட்ட காலகட்டத்தின் தமிழ் அரசியல் எல்லைகளுக்குள் அடக்கி பார்க்க முடியாது. அது நிலப்பகுதி வந்து விரிவானது அப்படின்றத கவனத்துல கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. அதே போல இந்த காட்டு விலங்குகள், அதாவது சிங்கம், யானை முதலையெல்லாம் ஒரு மழைக்காலத்துல குகையில வந்து தஞ்சம் அடைஞ்சத ஒரு சங்க இலக்கிய பாடல் குறிப்பிடுது. அந்த மலையை வந்து பொதினி மலைன்னு குறிப்பிடுது. அதை வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய பழனி மலையோடு ஒப்பிடுகிறார்கள்.
பழனி மலையில எல்லாம் என்னைக்குமே சிங்கம் இருந்ததே கிடையாது. இது முழுதும் கற்பனை இன்னும் புறந்தள்ள முடியாது. ஆக இந்த சங்க இலக்கியம் சொல்லும் வரலாற்றுக்கு முந்தைய தமிழ் நிலப்பகுதி எதுவா இருக்கலாம் அப்படின்னா, குஜராத் உட்பட வடமேற்கு இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் ஒரு பகுதியை உள்ளடக்கியதாக இருக்கும் அப்படின்னு கருதுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் இந்த இடத்துல ஒரு குறிப்பு கொடுத்துட்டு, சிந்துவெளி குறிப்புகளை பார்த்தோம்னா அங்க புலி, யானை இருக்கு, குதிரையும் சிங்கமும் இல்ல. அதே போல சங்க இலக்கியம் சித்தரிக்கக்கூடிய இந்த சிங்கம் எந்த நிலத்தோடு தொடர்புடையதாக இருக்கும்னா, ஏன்னா சிந்துவெளி பகுதியில நிச்சயமா சிங்கம் இல்ல, புலி இருக்கு, அங்க யானை இருக்கு, குதிரையும் சிங்கமும் இல்ல. அப்ப சங்க இலக்கியம் குறிப்பிடக்கூடிய இந்த சிங்கம் எந்த நிலப்பகுதியோடு தொடர்புபடுது அப்படின்னு சொன்னா குஜராத்தோடு தொடர்புடையது என்றே தோன்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இவரு குறிப்பிடுறாரு. அடுத்து இந்திய காட்டுக்கழுதை. இது ஒரு சுமை தூக்கும் விலங்கா பயன்படுத்த கூடியதா இருக்கு. இது ஆப்பிரிக்க காட்டுக்கழுதையிலிருந்து வேறுபட்ட ஒரு இனம். இன்றைக்கு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், தென்கிழக்கு ஈரான் பகுதிகள் எல்லாம் இருக்கக்கூடியதா இருக்கு. இப்போதைக்கு இது குஜராத்தின் ரன் ஆப் கட்ச் அப்படின்ற அந்த சதுப்பு நிலம், சதுப்பு நில பகுதியில மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கு. சிந்துவெளி பகுதி மக்களை பொறுத்தவரையும் அவங்களுக்கு குதிரை அறிமுகம் கிடையாது. ஆனா காட்டுக்கழுதை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப அங்க கிடைச்ச முத்திரை தான் இது. இங்க பார்த்தோம்னா இதுல புலி இருக்கு, இங்க காட்டுக்கழுதை இருக்கு. அத அங்க கிடைச்ச முத்திரைகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஆக கழுதைகள் ஒட்டகத்துக்கு அடுத்தபடியா ஒரு சுமைதாங்கி விலங்கா பயன்படுத்திருக்காங்க. இந்த காட்டுக்கழுதை எப்பொழுதுமே இந்தியாவோட தென்பகுதியில வாழ்ந்ததில்லை. இது ஒரு முக்கியமான குறிப்பு. அப்படி இருக்கும் பட்சத்தில் சங்க இலக்கியம் இப்ப சிலப்பதிகாரத்துல பார்த்தோம்னா இந்திர விழாவுக்கு பிறகு கோவலன் காட்டுக்கழுதையில் வருவதாக இருக்கு. அத கோவேறு கழுதை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அத்திரி அப்படின்னு பேர் சொல்றாங்க அப்படின்னு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஒரு சங்க இலக்கியத்துல ஒரு இடத்துல சுறாவும் காட்டுக்கழுதையும் ஒன்றாக வரக்கூடியதாக அகநானூற்றி 120வது பாடல் சித்தரிக்குது. ஆக இந்த சுறாவும் காட்டுக்கழுதையும் ஒரே இடத்தில் சந்திக்கக்கூடிய இடம்னா குஜராத்ல மட்டும்தான். அங்கதான் அந்த திமிங்கல சுறா அப்படின்னு சொல்லிட்டு கடல் ஓரத்திற்கு இனப்பெருக்கம் வரக்கூடியதாகவும் அந்த இடத்துலதான் இந்த காட்டுக்கழுதையும் இருக்கிறதுனால சுறாவும் காட்டுக்கழுதையும் ஒன்றாக சந்திக்கக்கூடிய அந்த புவியியல் நிலப்பகுதி குஜராத்தை சார்ந்ததாக மட்டுமே இருக்க வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இவர் குறிப்பிட்டாரு. அதே போல சங்க இலக்கியம் வணிகர்கள் சுமைகளை தூக்க இந்த காட்டுக்கழுதையை பயன்படுத்திருக்காங்க. உப்பு படுகையில் சுமை தூக்கும் விலங்காக இருப்பதாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. ரன் ஆப் கட்சி பகுதியை பார்த்தோம்னா முழுவதும் உப்பு படர்ந்த அந்த பகுதிகள் தான். அங்கதான் இன்னைக்கும் அந்த காட்டுக்கழுதைகள் இருக்கு. ஆக இந்த சங்க இலக்கியம் குறிப்பிட்ட பகுதிக்கும் அந்த குஜராத் நிலப்பகுதிக்குமான ஒரு மிகப்பெரிய தொடர்பை அது சுட்டக்கூடியதாக இருக்கு. அடுத்து முன்வைக்கக்கூடிய ஆதாரம் குஜராத் இடப்பெயர்களில் பழைய பயணங்களில் பாத சுவடுகள். குஜராத்ல வரலாற்று காலத்திலையும் சரி, தற்கால நிலப்பகுதியிலும் சரி இருக்கக்கூடிய அந்த இடப்பெயர் சான்றுகள், அங்கு திராவிட மொழி பேசக்கூடிய மக்கள் இருந்தார்கள் என்பதற்கான மிகப்பெரிய ஆதாரமா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய சில இடப்பெயர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மலை, பள்ளி, படி போன்ற இடப்பெயர்கள், இதெல்லாம் ஒரு சொல் இடப்பெயர்கள். ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா இந்த மலை, பள்ளி எல்லாம் விகுதிகளாதான் பயன்படுத்தப்படுகிறதே தவிர ஒரு சொல் இடப்பெயரா பயன்படுத்தல. இங்க பார்த்தோம்னா இந்த மலைன்னே இருக்கும், மலை, போர், இதெல்லாம் ஒரு சொல். இந்த பள்ளி இருக்கு, ஒரு சொல் இடப்பெயரா அங்க இருக்கு. எது தொன்மம் மிக்கது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாம விகுதிகளாதான் தமிழ்நாட்டுல பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் ஒரு சொல் இடப்பெயர்களாக அங்கு அது இடம்பெற்றிருக்கிறதுனால இதுதான் தொன்மையான இடப்பெயர்களாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆதார சான்றாகவும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறார். அதே போல இந்த போர் அப்படின்ற பேர் எடுத்துட்டோம்னா நம்ம போர்னு பேர் வைக்க மாட்டோம். ஏன்னா போர்னா சண்டை, போர்க்களம் அப்படின்றத குறிக்கக்கூடியதா இருக்கும். அதனால தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா போரூர் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஆனா அங்க போர் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. அப்ப அதோட தொன்மம் கூட அப்படின்றத எடுத்துக்க வேண்டி இருக்கு. அடுத்து வேலியர் துவரை சம்பந்தமான இடப்பெயர்கள். இந்த குஜராத்ல இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர்கள் இந்த வேலியர் இடம்பெயர்வோடு சம்பந்தப்பட்ட நிறைய இடப்பெயர்கள் அங்க இருக்கும். மேரு, அகத்தியர், துவர், வேளாளா, வேல்புரா, வேல்பரி, நிறைய பேர்கள் அடுத்ததுல அது வரும். இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த இருக்கு பாத்தீங்களா, துவர் இங்க இருக்கு. நிறைய பேர்கள் தொடர்புடையதா இருக்கும். இது எல்லாமே இந்த அகத்தியர் புலம்பெயர்வோடு சம்பந்தப்பட்ட பேர்கள் எல்லாமே கொத்து கொத்தா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இதுல பார்த்தோம்னா இந்த துவர் அந்த வேலியர் புலம்பெயர்ந்த இடமான அந்த துவாரகா இங்க இருக்கு. துவர் அப்படின்ற
பகுதி இங்க இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா மேரு, அகத்தியா, மாங்குடி, காவேரியா, அந்த போர், இதெல்லாம் வரிசையா அந்த கொத்து கொத்தான பெயர்கள் அங்க இருக்கும். அதே போல சுமித்ரா ஒரு நிமிஷம், அதுல அந்த பக்ரோல்னு ஒரு இடத்த பாத்தீங்களா, பக்ருலி இல்ல, அந்த பக்ருலி குமரி கதையெல்லாம் அங்கதான் வரும். இதுலதான் கொஞ்சம் எழுத்து கொஞ்சம் இதா. ஓகே ஓகே ஓகே. இந்த பாண்டியான்ற பேர்லாம் இருக்கு பாருங்க. பாண்டியா இந்த இருக்கு, பக்ரோல் இருக்கு, இந்த இருக்கு. நான் இன்டர்வியூ பண்ணலாமா? சொல்லுங்க சார். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. இதுல வந்து பள்ளி அப்படின்றது நம்ம வந்து திருச்சிராப்பள்ளியில வர்ற இந்த இடையின லகரம் அந்த வர பள்ளிங்கிறதும், இதுல வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு பள்ளின்னு அந்த இது மாதிரி டென்டல் லா போட்டிருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, வட மாநிலங்கள்லயோ பாகிஸ்தான் பகுதியிலையோ நம்மட்டு கூடிய இடையின லகரமும் கிடையாது, சிறப்பு லகரம் கிடையாது. அங்க வந்து டென்டல் லகரம் மட்டும்தான் இருக்கு. அதை வந்து நானா கற்பனையா வந்து அவங்க அப்படித்தான் உச்சரிக்கிறாங்க நான் சொல்ல முடியாது. அவங்க இப்படித்தான் உச்சரிப்பாங்க. ஆனா இந்த இப்படி இருக்கு. அதனாலதான் நான் வந்து பர்பஸாவே இந்த பள்ளினே போட்டிருக்கேன். பள்ளி இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா 2 சுழி நகரம் இருக்காது, 3 சுழி நகரம் இருக்கும். இது வந்து பர்பஸ்லி நான் போன தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். தேங்க்யூ சார். அதே போல பார்த்தோம்னா இந்த மாங்குடி மருதனார் அப்படின்ற புலவரை வந்து தலையாளங்கணத்து சிறுவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் வந்து மாங்குடி மருதனார் தலைவனாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த மாங்குடி மருதனார் அப்படின்றதுல வந்து ஆய்வாளர் குறிப்பிடும் போது பார்த்தோம்னா மாங்குடின்றது அவரோட இடத்தோட பேரு. மருதனார்ல வந்து அவருடைய இடப்பேரும் அவருக்கு மரியாதையான விகுதியும் சேர்ந்ததுதான் அந்த மாங்குடி மருதனார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே போல பாத்தீங்கன்னா இந்த மாங்குடின்ற பேர் குஜராத்லயும் இருக்கு. இன்றைக்கும் தமிழ்நாட்டுல இருக்க மாங்குடின்ற ஊர் பெயர்கள் வழங்கப்படுது அப்படின்னு சொன்னா அந்த தொடர்ச்சிக்கும் தொன்மத்துக்கும் இடையிலான தொடர்பு அந்த இடத்துல அவரு சுட்டி காட்டுறாரு. அதே போல இந்த பெயர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஆலங் அப்படின்றது வந்து தலையாளங்கானத்து செருவென்ற அப்படின்றதுல உள்ள ஆலங் அப்படின்றதோட தொடர்பு படுத்தக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே இந்த வேல்னு தொடங்கக்கூடிய இடப்பெயர்கள் பாத்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு இருக்குன்னு, 38 இடப்பெயர்கள் வந்து வேல் அப்படின்னே தொடங்கக்கூடியதா அங்க இருக்கிறதையும் அவரு சுட்டி காட்டுறாரு. தகட்டு, ஆவிதா, இது எல்லாமே வந்து நம்முடைய சங்க இலக்கிய பாடல்களோடு தொடர்பு பெறக்கூடிய இடப்பெயர்கள் அங்க இருக்கிறதையும் இவரு சுட்டி காமிக்கிறாரு. ஆக இந்த இயல் மிக முக்கியமான ஆதாரமாக முன்வைக்கக்கூடியது இன்று இருக்கக்கூடிய குஜராத்தின் இடப்பெயர்கள் எப்படி சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்க பெயர்களோடு தொடர்புடையதாக இருக்கிறது. மேலும் சங்க இலக்கியம் குறிப்பிடக்கூடிய சில நிகழ்வுகளின் மீள் நினைவுகள் எப்படி இன்றைய குஜராத் புவியியல் அமைப்போடு தொடர்புடையதாக இருக்கிறது என்பதற்கான மிக முக்கியமான சான்றுகளை இந்த இயலில் அவர் பகிர்ந்திருக்கிறார். இந்த இலக்கிய சான்றுகள் வந்து நமக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஆதாரங்களை முன்வைக்குது என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சுமித்ரா. ரொம்ப அழகான திருத்தமான உரை. ரொம்ப அதை வந்து ஒரு கான்வர்சேஷனல் ஸ்டைல்லே ரொம்ப அழகா நீங்க வந்து இன்னைக்கு கொடுத்துருக்கிறீங்க எங்களுக்கு. ரொம்ப நன்றி. அடுத்தது ஆசிரியர் வந்து அவரோட கருத்துக்களை பகிர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பாலா ஐயா வாங்க. வணக்கம், ரொம்ப நன்றி. இடையில நோட்டு. இப்போ வந்து நீங்க எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லாருமே மொபைல் ஃபோன் வச்சிருப்பீங்க. யூ ஆர் ஆல் கனெக்டட் டு இன்டர்நெட். நான் வந்து இந்த திராவிட குஜராத் அப்படின்னு இன்னைக்கு சுமித்ரா இன்னைக்கு முன் வச்ச இந்த இயலை வந்து ஐ வாண்ட் டு டேக் ஃபர்தர் லீடு. ஒருவேளை இன்னைக்கு முத்தரசன் ஐயா இருந்தாருன்னா அவருக்கு நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பேன், இதை நீங்கள் சொன்னால் நல்லா இருக்கும்னு. அன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இல்லை, யூடியூப்பில் தான் கேட்பார். இது நான் வந்து சப்சிக்வெண்ட்டாக இந்த புத்தகம் எழுதப்பட்டதுக்கு பின்னால் புதுசாக வந்திருக்கிற சில தகவல்கள். அப்புறம் நான் 2022 நான் வந்து சென்னையில் வந்து ஒவ்வொரு செப்டம்பர் 20 அன்னைக்கு சிந்துவெளி நாள் அன்னைக்கு நான் சென்னையில் ஒரு டாக் கொடுப்பேன். பொதுவாக ஆங்கிலத்தில் கொடுப்பேன். ஆயிலண்ட்ஸ் ஆஃப் சவுத் ஏசியான்னு 2022 நான் உரை கொடுத்தேன். இது அண்மையில் கூட நம்முடைய குழுவில் நான் பகிர்ந்துக்கிட்டேன், ஜேஓசி சர்க்கிளில். அதை பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இப்போ நான் அடிப்படையில் வந்து இதை பேஸ் பண்ணி சில ஜெனட்டிக்ஸ் இன்புட்டு, சில எத்னோகிராஃபிக் இன்புட்டை வந்து அநேகமாக நான் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிற கூடும். அதனால தான் நான் வந்து ஐ ப்ரிஃபர் டு ஸ்பீக் ஆஃப்டர் சுமித்ரா. ஏன்னா நான் முதல்ல பேசி நான் உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப அதை விட நிறைய எடுத்துட்டேன்னா அவங்க பேசுகிறதுக்கு நேரம் இல்லாமல் போகணும்னு நான் நினச்சேன். இப்போ நான் வந்து இஃப் யூ ஆர் ஹேவிங் அக்சஸ் டு இன்டர்நெட், நான் வந்து ஐ வில் ரெக்வஸ்ட் யூ டு ஜஸ்ட் இன் கூகுள்
யூ சே டிராவிடியன் எட்டிமலாஜிக்கல் டிக்ஷனரி அப்படின்னு போட்டிங்கன்னா டிஇடிஆர்னு வரும். அது வந்து இதில் வரும், டிசால் டிக்ஷனரி ஆஃப் சவுத் ஏசியன் லாங்குவேஜஸ்னு சிகாகோ யூனிவர்சிட்டியுடைய சைட்டில் வரும். அங்கே போனீங்கன்னா நீங்கள் வந்து அந்த என்ட்ரியில் வந்து விஐஎல் அப்படின்னு போட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா என்ட்ரி நம்பர் 5422 இந்த திராவிட ஒப்பியல் அகராதியில் டிராவிடியன் எட்டிமலாஜிக்கல் டிக்ஷனரி கம்பேரிட்டிவ் டிக்ஷனரி, அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 5422 ஒரு என்ட்ரி வரும். அந்த என்ட்ரிலேருந்து நான் வந்து இந்த திராவிட குருஜராத்தை நான் எடுக்க விரும்புகிறேன். இது வந்து வில் அப்படிங்கிற சொல்லு சம்மந்தப்பட்டது. வில் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும் எல்லாருமே, வில்லு அம்பு, சேரருடைய சின்னம் வந்து வில்லு தான். இது வந்து தமிழில் வந்து வில் அப்படின்னா பௌ. அப்புறம் வந்து வில்லன் அப்படின்னா அந்த வில்லை கையில் வத்திருப்பவன் வில்லன். வில்லவன் அப்படின்னா வில்லோன், வில்லவன் கோதைன்னா சங்க இலக்கியத்திலலாம் ஒரு சேர மன்னருடைய பேர் வரும். அது மட்டும் இல்லாமல் இது சேரருடைய சின்னம். நீங்கள் ஒன்று நினைவு வச்சுக்கணும், இந்த நாட்டிலேயே இந்திய துணைக்கண்டத்திலேயே சேரருடைய வில்லும் அம்பும், பாண்டியர்களுடைய மீனும், சோழருடைய புலியும், இந்த மூன்றும் சேர்ந்து ஒரு இடத்தில் வருகிறதென்றால் அது சிந்துவெளியினுடைய குறிப்புகள், சீல்ஸ். அதுக்கடுத்து எங்கேயாவது ஒரு இடத்துல வருதுன்னு சொன்னா அது சங்க இலக்கியம். அதுக்கடுத்து எங்கேயாவது இது மீள் நினைவா வச்சிருக்க சொன்னா இன்னைக்கு தமிழருடைய பொது கலெக்டிவ் கான்சியஸ்னஸ். இன்னைக்கு போனால் மதுரைக்காரன் வந்து மீன் சின்னம்மா, அப்புறம் சேரர்கள் தொடர்படுத்துறவங்க வில்லு அம்புப்பாங்க. இன்னைக்கும் தஞ்சாவூர் சைடில் வந்து இது புலி சின்னம் அப்படின்னு போட்டுட்டு இருப்பாங்க. இந்த நம்ம பெருமை இன்னைக்கு பேசுறது இது தொடரா எங்கேயாவது இருக்குன்னா, இந்த மூணு சேர்ந்துருக்குன்னா இந்த இடம் மட்டும்தான். இதை விட்டீங்கன்னா நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசில் போனீங்கன்னா புத்தர்களுடைய இதில் வந்து மீன் வந்து ஒரு புனிதமான ஒரு இதாக வரும். புத்தர் கதையில் வரும், அவதின்னு ஒரு கிங்டத்தில் வரும். அப்புறம் புலிலாம் எங்கேயுமே வராது. வில்லம்பு வந்து ஒரு பழங்குடியோட தொடர்புடையதாக வரும் நார்த் இந்தியாவில். இதுக்கு வர்றேன் நான். இப்போ இந்த 54-22 நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து வில்லி அப்படின்னா ஆர்ச்சர், வில்லோர் அப்படின்னா பவுமேன். இருளார்களுக்கு வந்து இன்னைக்கு பாருங்க, இந்த இருளர்களுடைய இன்னொரு பேர் வந்து வில்லோர் அப்படின்னு. இருளருங்கிற பழங்குடியினருக்கு இன்னொரு பேர் வந்து வில்லோர். அந்த இந்த இருளருடைய பழங்குடியினுடைய ஜெனட்டிக் மெட்டீரியலை தான் ராக்கி கடியில் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். இதெல்லாம் இப்போ புதுசாக வர்ற இன்புட்டு. இதை நீங்கள் தொடர்புபடுத்தி பார்க்கணும்னா நான் வேண்டிக்கிறேன். விண்மை அப்படின்னா ஸ்கில் இன் ஆர்ச்சரி, இது வந்து தமிழில். மலையாளத்தில் வில்லு அப்படின்னா பௌ, வில்லன் அப்படின்னா ஆர்ச்சர், வில்லினாலும் ஆர்ச்சர். கோட்டான்னு நீலகிரியில் இருக்க லாங்குவேஜில் வந்து வில்லினா வில்லு பௌ. தோடாவில் வந்து பிஸ் அப்படின்னா அதே பொருளில் வரக்கூடிய பீட் அப்படிங்கிறது வந்து வில்லு. கன்னடாவில் பில்லுனா வில்லு. குடகு, துளு, இது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வாசிக்கணும்ல. தெலுங்கு அப்படியே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து குலாமி அப்படிங்கிற லாங்குவேஜ், பார்ஜின்னு ஒரு லாங்குவேஜ். இந்த மொழிகள் பேசுகிற எல்லா இடத்துக்கும் நான் போயிருக்கேன்னு தான் என்னுடைய வாழ்வினுடைய பெருமிதம். பார்ஜி, கதவா லாங்குவேஜ், உள்ளாரி கதவா லாங்குவேஜ், நான் வேலை பார்த்துருக்கேன் அந்த பகுதியில். அங்கேயும் வந்து இப்படியே நீங்கள் குலாமி, பார்ஜி, கோண்டி லாங்குவேஜ் நான் அங்கே பார்த்துருக்கேன். கோண்டா லாங்குவேஜ், பெங்கோன்னு ஒரு லாங்குவேஜ் கொராப்புட்டு சத்தீஸ்கர் பார்டரில் இருக்கு, நான் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன். இது இன்ஸ்ட்ருமெண்ட்டு. மாண்டோ அப்படிங்கிற லாங்குவேஜ், குயி இது வரைக்கும், குவி இது வரைக்கும் எல்லாமே வில்லுனா பௌ தான். இதுக்கு அடுத்து ஒரு மொழியில வந்து பிஏஎல் பில், வி வகரம் பகரமா மாறும். அந்த பில் அப்படிங்கிறது வந்து இந்த பௌங்கிற அர்த்தத்தில் வருதுன்னா, நம்ம நாசிர் இந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணாரா என்னன்னு தெரியல. வந்து அவர் தாய்மொழியாக கொண்ட ஒரு பிராகுயி, சிந்துவெளியில் இருக்கக்கூடிய பிராகுயி மொழியில வந்து வில் அப்படின்னா வில்லு தான். அது வந்து தமிழர்களால் மிகவும் தாக்கத்திற்கு உண்டான சிங்களீஸ் மொழியில கூட, இலங்கையில கூட இந்த வில் அப்படின்னு சொன்னா வில்லு தான். இப்ப சிந்துவெளியில தொடங்கி ஸ்ரீலங்கா வரைக்கும், தமிழ்நாடு வரைக்கும் ஒரு சொல் வில் என்பது வில்லை குறிக்கிறது என்று சொன்னால் அது திராவிட மொழியில் மட்டும்தான். அது வந்து நீங்க வந்து சமஸ்கிருதத்தில் தனுஷ்னு வரலாம், அதுன்னு வரலாம், இதுன்னு வரலாம், கழுத குதிரை எது வேணாலும் வரலாம். ஆனா இதுதான் இதனுடைய தொடர்ச்சி. சரி, இதை எதுக்கு நான் வந்து திடீர்னு குஜராத்தை பத்தி பேசும்போது நான் எதுக்கு இந்த வில்லு கதையை சொல்ல ஆரம்பிச்சேன்னு சொன்னா, இது வில்லு பாட்டு இல்லை, இது வந்து வரலாறு.
இது நீங்க திருப்பி கூகுள் பண்ணுங்க. யாருக்கு கூகுள் வாய்ப்பு இருக்கோ அவங்க கூகுள் பண்ணுங்க. இந்த கூகுளில் போய் BHIL அப்படின்னு பீல் அப்படின்னு ஒரு டைப் பண்ணுங்க. ஒரு விக்கிபீடியாவில் உங்களுக்கு வரலாம். நீங்கள் ஜெமினி ஏஐயில் போனாலும் சரி தான், அல்லது ஏஐ மோடில் போனாலும் சரி தான். நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணாலும் பீல் அப்படின்னு ஒரு ட்ரைப் வரும். இந்த பழங்குடி மக்களை நான் சந்தித்திருக்கிறேன். அடுத்த மாதம் சந்திக்க போகிறேன். நான் குஜராத்துக்கு அடுத்த மாதம் போகிறேன். அங்கே வசிக்கிற அந்த ஒரு கிராமத்துக்கு தான் போகிறேன், சபர்கந்தா மாவட்டத்தில். இந்த பழங்குடிகள் பகுதியில் நான் தேர்தல் நடத்தியிருக்கேன் டெல்லியில் இருக்கும்போது. அப்போ இந்த பழங்குடிகளை நான் சந்தித்திருக்கிறேன். இந்த பழங்குடி மொழிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள்ட்ட போய் நீங்கள் அதில் படிச்சிங்கனாலே கூகுள்லே வரும். இவங்களுடைய எத்னோ லிங்குவிஸ்டிக்ஸ், எத்னோகிராஃபி, ஒவ்வொரு பழங்குடிக்கும் ஒரு பேர் இருக்குல்ல. நான் தமிழ் பேசுகிறதுனால நான் தமிழை, நான் எதனால பாண்டியன், எதனால சேரன், எதனால இருளர் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க மீனிங் சொல்லுவாங்க. இருளர்னா அவர் கருப்பாக இருக்காரு, அதனால இருட்டு மாதிரி இருக்காரு, அதனால இல்லரு, இப்படின்னு ஆளுக்கு என்ன வேணாலும் கருத்து. பறை எறிஞ்சோன்னா அவர் பறை அடிக்கிறவர், பள்ளத்தில் வேலை பார்க்கறதுனால அவர் பல்லர், இப்படி 1000 கருத்து சொல்லலாம். அது உண்மையோ பொய்யோ எட்டிமலாஜிக்கெல்லாம் நம்ம கவலைப்படலை. ஆனால் இந்த ட்ரைபிட்ட போய் கேட்டிங்கன்னா, எத்தனோ லிங்குவிஸ்டிக்ஸ் உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் எழுதியிருக்கிற ஒரு ஒற்றை உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பீல் என்ற பழங்குடி தங்களுடைய பெயராக வைத்திருக்கிற பீல் என்பதில் இருக்கக்கூடிய வில் என்ற சொல்லை அடிப்படையாக கொண்டது. அது திராவிட மொழிச்சல். அதனால் இவர் ஒரு திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். இப்போது தங்களது மொழியை இழந்து விட்டார்கள் அப்படிங்கிற உண்மையை பார்ப்பீங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய சிலர் சொல்லாங்க ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் அப்படிங்கிறாங்க, சிலர் செகண்ட் லார்ஜஸ்ட்ங்கிறாங்க. என்னுடைய தகவல் அடிப்படையில் இதுதான் ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ட்ரைபல் இன் இந்தியா. இன்னைக்கு தேதிக்கு அவங்களுடைய ஜனத்தொகை 17 மில்லியன். அப்படின்னா 140 கோடி இந்தியர்களில் ஒரு 1.7 crore ஒரு ட்ரைபல் இருக்குன்னு சொன்னா இது இந்த பீல் ட்ரைப் தான். அந்த பீல் ட்ரைப் தன்னுடைய பெயரை ஒரு திராவிட மொழியில் இருந்து வந்த திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தவர்னு சொல்றாங்க. ஆனால் அவர்கள் தங்களது மொழியை இழந்து விட்டார்கள். அவங்க இப்ப பேசுற மொழிக்கு பேர் பில்லின்னு. அந்த மக்களை நான் பேச வச்சு கேட்டிருக்கேன். அவங்க பேசுறத அது ஒரு கரப்ட் இண்டோ ஆரியன் லாங்குவேஜ். இவங்க பல மாநிலங்கள்ல இருக்காங்க. குஜராத்தில் இருக்காங்க, ராஜஸ்தான்ல இருக்காங்க, மத்திய பிரதேசில் இருக்காங்க, மகாராஷ்டிராவில் இருக்காங்க, சத்தீஸ்கர்ல இருக்காங்க, நார்தன் கர்நாடகாவில், ஆந்திராவில் இருக்காங்க. இது ஒரு 7 இது ஒரு பழங்குடி 1.7 மில்லியன். அவங்க வாகடி, மேவாரி இதிலெல்லாம் அப்படி இந்த ஹிந்தி பேசுகிற அவங்களுக்கு பைலிங்குவல். ஹிந்தி பேசுகிறவங்கள்ட்ட ஹிந்திலையும் பேசுவாங்க, வீட்டுக்கு போனோன்னு பில்லியில் பேசுவாங்க. குஜராத்தி பேசுகிறவங்கள்ட்ட குஜராத்தியில் பேசுவாங்க, வீட்டில் போனால் பில்லி பேசுவாங்க. மராத்தி பகுதியில் மராத்தி பேசுவாங்க, வீட்டில் போனால் பில்லி பேசுவாங்க. என்னை பொறுத்தவரை அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப உணர்ச்சி வசப்படுவேன். தங்களது மொழியை முற்றிலுமாக இழந்த ஒரு திராவிட பழங்குடியை நான் பார்ப்பேன். அவங்க திராவிட பழங்குடிங்கிறதுல யாருக்குமே சந்தேகம் கிடையாது. அவங்களுடைய மொழியை நீங்கள் யாரும் ஸ்டடி பண்ணவங்கலாம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு 2 உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். ஜெனோம் ஸ்டடீஸ் இப்போ இதை பற்றி பண்ணியிருக்காங்க. நான் ஜெனோம் ஸ்டடியில் ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட நான் டெலிஃபோனில் ஒரிசாவில் இருக்கும்போதே பேசியிருக்கேன். எனக்கு குஜராத்தில் இருக்கக்கூடிய மேர் அப்படிங்கிற குரூப்பு, இந்த ராஜஸ்தான் குஜராத்தில் இருக்கக்கூடிய பீல் பழங்குடியை பற்றி யாராவது ஜெனட்டிக் ஸ்டடி பண்ணியிருக்காங்களான்னு நான் கேட்டிருக்கேன். பண்ணலைன்னா பண்ணுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசல்ட் எல்லாம் எனக்கு கிடைச்சது. இதில் இந்த பேன் பீல் ஆன்சஸ்ட்ரின்னு இந்தியாவும் ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த 1.7 மில்லியன் 1.7 crore பில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பேன் இண்டியன். அவங்கள ஆஸ்ட்ரோ ஆசியாட்டிகா, திராவிடியனா அப்படின்னு சொல்லாத அளவுக்கு ஒரு கலப்பு இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக தெரியும், ராஜஸ்தானை தவிர மற்ற இடங்கள்லாம் இவர்கள் ஆரியர்களோடு தொடர்பற்றவர்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் படித்து காட்டுறேன். குஜராத் பீல்ஸ் லோயஸ்ட் admixture of the steppe and Aryan population, strongest affinity to Dravidian and Munda tribal group. திராவிட மற்றும் முண்டா பழங்குடிகளோடு அதிகமாக தொடர்புடைய ஒரு பழங்குடியாக கருதப்படுகிறது தான் குஜராத்தில் இருக்கக்கூடிய பீல். ராஜஸ்தான்ல இருக்கிறது ஹையஸ்ட் டைவர்சிட்டி, எக்ஸ்டென்சிவ் அட்மிக்சர் வித் நெய்பரிங் இண்டோ ஆரியன் குரூப். ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய பீல் அங்கே ராஜபுத்திரர்கள் பின்னால் வந்த மக்களோடலாம் கலந்து புதுசாக வந்தவங்களை கலந்து தங்களது மரபு அடையாளத்தை இழந்திருப்பாங்க. ஆனால் குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்த பீல் பழங்குடிகள் இன்னைக்கு வரைக்கும் மரபு அணுவில் திராவிட பழங்குடியினுடைய ஆன்சியன்ட் ஆன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியனுடைய மரபணுக்களை சுமந்து கொண்டிருப்பதால் தான்
நான் வந்து திராவிட ராஜஸ்தான்னு தலைப்பு கொடுக்காம, திராவிட ராஜஸ்தான் ஒரு சாப்டர் போடாம, திராவிட குஜராத், திராவிட மகாராஷ்டிரான்னு 2 சாப்டர் வச்சு, அவங்க சுமித்ரா சொன்னது மாதிரி எனக்கு வந்து தமிழ் வந்து ஒரு திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது, தெலுங்கு ஒரு சேர்ந்தது, அப்புறம் மலையாளம் ஒரு திராவிட மலையாளம், திராவிட கேரளா, திராவிட கன்னடாலாம் 5 தலைப்பு போடுறதுக்கு எனக்கு தேவையில்லை. அது வந்து பால் வெண்மைன்னு சொல்றது மாதிரியும் காக்கா கருப்பா இருக்குன்னு சொல்றது மாதிரியும் தான் பொருள். அதை நான் சொல்லி ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை. ஆனா இதுதான் இடைநிலம். இந்த சிந்துவெளி விட்ட இடத்தையும் சங்க இலக்கியம் தொட்ட இடத்தையும் இணைப்பதற்கு இருக்கக்கூடிய 2 இடைவெளிகள் கால இடைவெளி, நில இடைவெளி. இந்த நில இடைவெளியையும் கால இடைவெளியையும் பூர்த்தி செய்யக்கூடிய, இட்டு நிரப்பக்கூடிய 2 இடங்கள் வந்து குஜராத், மகாராஷ்டிரா. அதனால இந்த 2 தலைப்பு வச்சேன். இப்ப இந்த குஜராத் பகுதியில் இருக்கக்கூடிய திராவிட பழங்குடியின மரபணுவை சுமக்கிறார்கள் அப்படிங்கிறத சௌபே அப்படிங்கிறவர் வந்து தி செகண்ட் லார்ஜஸ்ட் ட்ரைபல் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்றாரு. ஜெனோமோய்டு அனாலிசிஸ் 95,000 ஆட்டோசோமல் சிங்கிள் நியூக்ளியோடைடு பாலிமார்பிசம், SNPs சொல்லுவாங்க. இட் இஸ் டிஸ்கவர்ட் தட் தி பீல் பாப்புலேஷன் ஆஃப் குஜராத் shows a close genetic affinity with the Dravidian speaking tribes and Austro-Asiatic Munda populations. இதோட வேற என்ன வேணும்? இது வந்து சௌபேனுடைய ஸ்டடி. அப்புறம் வந்து இது இந்த ஸ்ட்ரைக்கிங்லி பீல் குஜராத் டெமான்ஸ்ட்ரேட்டட் ஹையஸ்ட் டிஸ்டிங்க் ப்ரொஃபைல் வித் லோயஸ்ட் டிகிரி ஆஃப் ஜெனட்டிக் ஷேரிங் வித் நெய்பரிங் நான் ட்ரைபல் குஜராத்தி பாப்புலேஷன். இந்த பழங்குடி இல்லாத குஜராத் பாப்புலேஷனோட அதிகமாக மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறவங்க அப்படிதான் சொல்லி. இன்னொரு ஸ்டடி ஜெனட்டிக் டைவர்சிட்டி ஆஃப் 50 ஆட்டோசோம்னல் ஷார்ட் டேண்டம் ரிப்பீட்ஸ் அப்படின்னு பில் ட்ரைபனல் இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் லீகல் மெடிசின். இதில் வந்து இவங்க என்ன சொல்றாங்க, குஜராத் பீல் சேர் டீப் ஏன்சியன்ட் ஜெனட்டிக் பாண்ட்ஸ் வித் சவுத் இந்தியன் டிராவிடியன் குரூப்ஸ் ரேதர் தேன் நியர்பை இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் ஸ்பீக்கர்ஸ். இதை விட வேற என்ன வேணும்? பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய இண்டோ யூரோப்பியன் பேசுற மொழி கூட்டத்தை விட எங்கேயோ தூரத்தில் இருக்கக்கூடிய சவுத் இந்தியன் டிராவிடியனோடு தொடர்புடைய மரபணுவை கொண்டவர்கள் அப்படின்னா, இதெல்லாம் நான் எல்லாத்தையும் நான் வாசி காமிக்க விரும்பல. லிங்குவிஸ்டிக், ஜெனட்டிக், இந்த பேராடாக்ஸ் எல்லாம் இது வந்து புதிய தரவுகள். இதுக்கு வந்து நான் வந்து 2022 ஆயில் ஹெட்ஸ் ஆஃப் சவுத் ஏசியா அப்படின்னு ஒரு உரையை நான் வந்து அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனையும் நம்ம குரூப்ல பகிர்ந்திருந்தேன். இப்போ அந்த இதுக்கு வர்றேன். அதை வந்து நான் 2022 தான் அதை நான் ரொம்ப ஹைலைட் பண்ணேன். இதுலேயும் லேசாக டச் பண்ணியிருப்பேன். ஆய் நிலம் அப்படின்னு ஒன்று வரும் சங்க இலக்கியத்தில். வடதிசையில் இருக்கக்கூடிய பூமியை வந்து இமயமலை தாங்கி பிடிக்குதுன்னா, தென் திசையில வந்து இந்த ஆய்குடி தான் தாங்கி பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் வந்து முந்தா நாள் வந்து நான் வந்து அம்பாசமுத்திரம், முண்டந்துறை, பாபநாசம் பகுதியில் நான் 2 நாள் அங்கே இருந்தேன். அங்கே இருக்கக்கூடிய காணிக்காரர்கள் அப்படிங்கிற பழங்குடிகளோடு நான் பேசுவதற்காக நான் 2 நாள் போயிருந்தேன். முந்தா நாள் நைட்டு தான் வந்து சேர்ந்தேன். இப்போ அந்த பகுதியில் கன்னியாகுமரியில் போனீங்கன்னா ஆய் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் ஆய் பகுதின்னு சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல போனீங்கன்னா நன்னன் பகுதின்னு செங்கம் பகுதியில் இருக்கவங்க சொல்லுவாங்க. இந்த ஆய் நிலமும் நன்னனின் நிலமும் தொடர்ந்து நம்மோடு பயணம் பண்ணிக்கிட்டு இதுதான் பரம்பு, இதுதான் நன்னன், இதுதான் ஆய் நிலம் சொல்றமே தவிர இந்த ஆய் நிலம் என்பது உண்மையில் கீர்காடுகள். ஏன்னா அந்த ஆய் நிலத்தை வந்து சங்க இலக்கியம் அடையாளம் பண்ணும்போது சிங்கத்தையும் யானையையும் ஒரு சேர காட்டுகிற 2 பாடல் காட்டுகிற ஒரே இடம் ஆயினுடைய காடுன்னு சொல்லுது. அப்ப ஆய் காட்டுல சிங்கமும் யானையும் சந்திச்சுக்கிறாந்தா அதை கன்னியாகுமரியில் எப்படி சந்திச்சிருக்கோம்? சிங்கம் வந்து நர்மதையினுடைய வடகரையை தாண்டி தென்னிந்தியாவிற்கு வந்ததே இல்லை. சிங்கம்பட்டி ஜமீன்தாருங்கிறது சும்மா ஒரு உடான்ஸ் தான். சிங்கம்புணரின்னு ஒரு ஊர் இருக்கிறது, அதுவும் ஒரு உடான்ஸ் தான், சிங்கப்பூர் மாதிரி. ஆக நீங்க பாத்தீங்கன்னா இந்த பீல் பகுதி வருது. அங்க போய் நான் வந்து இந்த கின்ஷிப் டெர்மினாலஜி இருக்கு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ற முறை. நீங்க நார்த் இந்தியாவிலலாம் போய் யார்ட்டையாவது சொன்னீங்கன்னா, நான் வந்து அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு எவனா சொன்னான்னா உடனே வாமிட் பண்ற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. என்னது அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டானா? அக்கா பொண்ணு உங்க பொண்ணு மாதிரி இல்லையா, மகள் மாதிரி இல்லையான்னு கேட்பான். இல்லையே, அக்கா பொண்ணுனாலே எங்களுக்கு ரொம்ப, அக்கா பொண்ணுனாதான் எங்களுக்கு ஃபீலிங்கே அப்படின்னு. திடீர்னு எங்க ஊர்ல எல்லாம் அப்பெல்லாம் அக்கா பொண்ணு கல்யாணம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அத்தை பொண்ணு, மாமா பையன்லாம் கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்கு பேர முறை மாமே, முறை பையன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நார்த் இந்தியாவில் வந்து அவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில வந்து பேரலல் கசின் கல்யாணம் பண்ணுவாங்க. அப்பாவுடைய தம்பி அண்ணன் அவங்களுடைய பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. அதுக்கு வந்து பேரலல் கசின் வெட்டிங். திராவிட முறையில் வந்து அது பிராமணராக இருந்தாலும் சரி, தஞ்சாவூர் பிராமணராக இருந்தாலும் சரி, அவர் யாராக இருந்தாலும் தென்னிந்தியா ஃபுல்லா முறமாமே முறப்பையன்னு சொன்னா அது ஒரு தனி தினுசு தான்.
இப்போ இன்னைக்கு கூட வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் சைட்ல இருந்து தொடர்ந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க, தாய்மாமன் சீர் கொண்டு வர்ற மாதிரி. அப்போ இந்த தாய்மாமன்கிறதுக்கு கான்செப்டே இந்த கல்யாணம் பண்ணிக்கிறது, இந்த மாமன் பையங்கிறதெல்லாம் வந்து கிராஸ் கசின் வெட்டிங். இதுக்கு வந்து ட்ரவுட்மேன் வந்து டிரெவிடியன் கின்ஷிப் சிஸ்டம்னு பேர் பண்ணி தனி புக்கே எழுதியிருக்காரு. இந்த பீல் ட்ரைப் மட்டும்தான் அந்த பகுதியிலேயே இன்னைக்கு வரைக்கும் கிராஸ் கசின் வெட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரே ட்ரைப் இதுதான். அது மட்டும் கிடையாது, நான் கடைசியா முடிக்கிற விரும்புறேன். கின்ஷிப் டெர்மினாலஜி, இது வந்து கின்ஷிப் சிஸ்டம். முறப்பையனை கல்யாணம் பண்றதா இல்லையாங்கிறது கின்ஷிப் சிஸ்டம். கின்ஷிப் டேர்ம்ஸ்ங்கிறது வந்து நீங்க உங்க அம்மாவை எப்படி கூப்பிடுறீங்க, அப்பாவை எப்படி கூப்பிடுறீங்க அப்படிங்கிறத வச்சு சொல்றது. நீங்க உலக மொழியில வந்து மதர், மாத்ரு, இதெல்லாம் மதர் லாங்குவேஜ்னு சொல்லலாம், மதர் டங். இந்த மதர்ங்கிற இங்கிலீஷ்ல வந்தாலும் சரி, அது வந்து பிரெஞ்சில் வந்தாலும் ஜெர்மன்ல வந்தாலும் அது சமஸ்கிருதத்தில் வர்ற மாத்ருவோடு தொடர்புடையது. ஃபாதர் அப்படிங்கிறது வந்து பித்ருவோட தொடர்புடையது. இந்த பித்ரு ஃபாதருக்கு தான் தொடர்பு, மதருக்கும் மாத்ருக்கு தான் தொடர்பு தவிர யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் உந்தையும் எம்முறை கேளிர் அப்படிங்கிறது வந்து சங்க இலக்கியத்திலும் திராவிட இதில் மட்டும்தான் வரும். இந்த பீல் பழங்குடியினர் குஜராத்தில் இருக்கிறவங்க அவங்க அம்மாவை ஆயான்னு கூப்பிடுவாங்க இன்னைக்கு வரைக்கும். ஆயா ஐயான்னு, அதை விட வேற என்ன வேணும்? அதை தான் நான் வந்து ஆயிலேண்ட்ஸ் ஆஃப் சவுத் ஏசியா நான் தொடர்ந்து பேசிட்டு வரேன். என்னுடைய அடுத்த நூலில் வந்து இதை பற்றி மிக விரைவாக பேசுவேன். ஆக இந்த திராவிட குஜராத்துங்கிறது இட்ஸ் நாட் அ ஃபேன்சி. எனக்கு வந்து ஒருத்தர் வந்து இன்பாக்ஸில் போட்டிருக்காரு, எனக்கு என்ன சார் நீங்கள் இவ்வளவு நல்லா படிச்சிருக்கீங்க, உங்கள் மேலே இருக்கு, இந்த மாதிரி 2 பேர் இருக்கிற அந்த மாநிலத்தையுமா சார் நீங்கள் திராவிட குஜராத்துன்னு போட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்படி பார்த்தா கிருஷ்ணர் கூட தான் குஜராத்தை சேர்ந்தவர், மதுராவை சேர்ந்தவர், மகாபாரதம் கூட அப்படித்தான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்போ இப்போ 2 பேர் இருக்காங்கிறக்கா, அதுக்கு வந்து நான் இதை திராவிட குஜராத்துன்னு சொல்லாமல் இருக்க முடியாதுல்ல. அதனால வேலையை பாரியா, நான் என்ன பண்ண முடியும்? இதுதான் வரலாறு, இதுதான் வந்த வழி, வரலாறு என்பது வந்த வழி. நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன், யாரும் கேட்குறாங்களே. ஸோ இது பற்றி வந்து இன்னைக்கு சுமித்ரா பேசினது, இந்த தொடர் வந்து இது இன்னும் ஜெனட்டிக்ஸ் மூலமாக மேலும் விரிவாகுது. எதுக்காக நான் இந்த உரையில் நான் அதை சொல்ல விரும்புகிறேன்னா, the one good thing about this particular session, what we are right now doing in the JOC circle, இதுக்கு முன்னால் நிறைய தடவை பேசியிருக்காங்க. ஆனால் இந்த முறை I am finding that there is a lot of value addition being done. இந்த வேல்யூ அடிஷன் மூலமாக தான் இந்த உரையாடலை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி போக முடியும். அதனால எனக்கு வந்து லிங்குவிஸ்டிக்ஸ், எத்னோலிங்குவிஸ்டிக்ஸ், எத்னோனிம், அப்புறம் வந்து மரபணு சார்ந்த ஸ்டடீஸ், அப்புறம் கின்ஷிப் டெர்மினாலஜிஸ், கின்ஷிப் சிஸ்டம், இந்த எல்லா வகையிலையும் இந்த திராவிட குஜராத் என்பது மீண்டும் மீண்டும் நிறுவப்படுகிறது. இதை சொல்லி விடைபெற விரும்புகிறேன். கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. சுமித்ரா வந்து ரொம்ப அழகா பேசினாங்க. அப்படின்னாக்கா அதுக்கு உங்களோட இந்த புது ஆய்வுகள், இதெல்லாம் இந்த தரவுகள்லாம் வந்து இன்னும் மேலும் அதுக்கு வந்து விளக்கத்தை கொடுத்து ஊர்ஜிதப்படுத்திருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு. இப்ப வேற யாருக்காவது கேள்விகள் இருக்குதுனாக்க, இல்ல டிஸ்கஷன்ஸ் ஏதாவது இருந்தாக்க தயவு செஞ்சு பகிர்ந்துக்கலாம். பாமா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பாமா என்ன சொன்னாங்க? ASI உங்களோட ஸ்டேட்மெண்ட் ASI is indeed now ANI and I have numerous. அதுவா ஜோக் அடிச்சேன். இதை வந்து நம்ம போன வருஷம் 2025 வந்து தமிழ்நாடு அரசுல வந்து நம்ம வந்து சிந்துவெளி நூற்றாண்டு விழாவை கொண்டாடினோம். அப்பயே நான் இந்த டாக்கை அதை போகிற போக்கில் நான் அடிச்சு விட்டேன். நிறைய பேர், சில பேர் தான் கவனிச்சாங்க, சில பேர் கவனிக்கல. ஏஎஸ்ஐனா ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இது வந்து நிறுவனம் 1861 கன்னிங்காம் பீரியடில் தொடங்கி அப்புறம் மூடுறதா இருந்தது. ஜான் மார்சல் வந்து உயிர் கொடுத்தாரு, மார்டிமர் வீலர்லாம் இருந்தார், இன்னைக்கு யாரோ இருக்காங்க, அது வேற விஷயம். ஏஎன்ஐங்கிறது வந்து ஜெனட்டிக் டேர்ம்ஸ். நம்ம சொல்கிற மாதிரி ஏஏஎஸ்ஐனா ஆன்சியன்ட் ஆன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன், திராவிடம் ஆரியம்ங்கிற சொல்லை பயன்படுத்தக்கூடாது என்று முடிவு செய்ததால் அதற்காக நிறைய உரையாடல் நடந்ததுனால அந்த ஸ்காலர்ஸு வாகீஸ் நரசிம்மனில் உட்பட்ட பெரிய ஸ்காலர்ஸ்லாம் ஏஏஎஸ்ஐ என்ற சொல்லை பயன்படுத்த விரும்பினார்கள். அதான் வேறுபடுத்தி காட்டுவதற்காக இருளாமாரி பழங்குடிகள் ஏஏஎஸ்ஐ, அது அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கானுடைய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், அதான் ஏர்லி இந்தியன்ஸ் டோனி ஜோசப் சொல்றது. அதுக்கடுத்து வந்து ஏஎஸ்ஐ ஆன்சியன்ட் சவுத் இந்தியன், அப்புறம் ஏன்சியன்ட் நார்த் இந்தியன் ஒன்று வரும், அப்புறம் வந்து தி லாஸ்ட் மைக்ரன்ஸ் அப்படின்னு போடுவார். அது வந்து ஸ்டெப்பி புல்வெளியிலிருந்து வந்தவங்கன்னு சொல்லுவார்.
இப்போ வந்து கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்னால நம்ம ஆளுங்களுக்குலாம் என்ன கஷ்டம் வந்ததுன்னா, என்னடா அது ஹரப்பா மோஞ்சதெல்லாம் பாகிஸ்தானுக்கு போயிருச்சே அப்படின்னு நம்ம ஆளுங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அப்படி ஃபீல் பண்ணியிருக்கவே கூடாது. ஏன்னா இஸ்லாம்ங்கிற ஒரு மதம் தோன்றியதே வந்து ஒரு எத்தனை வருஷம் இருக்கும், ஒரு 1400 1300 வருஷம் இருக்கும். அப்போ ஒரு ஒரு அதுக்கு முன்னால் கிறிஸ்டியானிட்டி தொடங்கினதே ஒரு 2000 வருஷம் தான் ஆகுது. இப்போ நம்ம சிந்துவெளியை பற்றி பேசும்போது யாரும் வந்து இது பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு இந்தியாவுக்கு வந்துருச்சுன்னா 1948 வரைக்கும் பாகிஸ்தான் எங்கே இருந்துச்சு? நாசிர் இங்கே தான் இருப்பார். அப்போ வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் அ கான்டெம்பரரி ஹிஸ்ட்ரி ஆர் கான்டெம்பரரி பாலிடிக்ஸ். நீங்கள் சிந்துவெளியை பற்றி பேசும்போது இதுக்கெல்லாம் மேலே போய் ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூவில், ஒரு ட்ரோன் வியூவில், முடிஞ்சா ஹெலிகாப்டர் வியூவில், இல்லைன்னா ஒரு ஏரியல் வியூவில், ஒரு சேட்டலைட் வியூவில் பார்க்க தெரியணும். அது பார்க்க தெரியாதனால வந்து சுதந்திரத்துக்கு பின்னால வந்து அது எந்த கவர்மெண்ட் இருந்தாலும், அது எந்த கட்சி கவர்மெண்ட் இருந்தாலும் நம்ம ஆளுங்க ஒரே மாதிரி தான் திங்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய எல்லாருடைய கவலையும் வந்து இந்த சிந்துவெளி பண்பாடை எவ்வளவு ஈஸ்ட் வேர்ட்ஸாக கொண்டு போய் சேர்க்க முடியுமோ, யமுனை நதிக்கரையில், இந்த கரையில், அந்த கரையில் தான் முயற்சி பண்ணாங்களே தவிர தைமாபாத்தை தாண்டி தெற்கு எல்லையை நோக்கி அவங்க தேண்டவே இல்லை. அதுவும் கேஎன்ஜி அவ்வளோ சொல்லிட்டு போனதுனாலையும் தோண்டலை. அதனால நான் என்ன இப்போ நினைக்கிறேன்னா, ஏஎஸ்ஐங்கிறது ஆன்சியன்ட் நார்த் இந்தியன் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். அதை பற்றி ஐ ஹாவ் எவ்ரி ரைட் டு மேக் தி ஸ்டேட்மெண்ட். ஏன்னா கீழடி அறிக்கையை வெளியிடலை, சரஸ்வதியை தோன்றுறாங்க. அதனால ஏஎஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு ஏஎன்ஐ. நான் வந்து நீங்க ஜெனடிக் டேர்ம்ஸ்ல சொல்றீங்கன்னு வச்சுக்கிறேன். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சு புரியுது. இல்ல எனக்கு என்னன்னா, இப்ப அவரு அந்த கேரளா யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் ராஜேஷ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க நிறைய வந்து எக்ஸ்கவேஷன்ல வந்து நிறைய எலும்புக்கூடுகளையும் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்களும், பரியல் சைட்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி இது பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் லார்ஜஸ்ட் அதோட ஜெனடிக் ரிசல்ட்ஸ் எல்லாம் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்களா? அது வந்து இன்னும் இந்த ஹைபோதசிஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுதான்றதுதான் என்னோட கொஸ்டின். இல்ல, இது வந்து நம்ம வந்து we have to be aware of one thing. இந்தியாவை பொறுத்தவரையில இது வந்து முத்தரசன் சார் வந்து அடிக்கடி பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பாரு. உங்களுக்கு இந்தியாவினுடைய ஜெனட்டிக் ஸ்ட்ரக்சரை பத்தி இது வரைக்கும் நம்ம இருக்கக்கூடிய இன்புட் எல்லாம் இந்தியாவுக்கு வெளியில வாழ்ற இந்தியர்களை வச்சு கண்டுபிடிச்சதான் நிறைய விஷயங்கள். நீங்க பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய இந்தியர்கள், மலேசியாவில் இருக்க இந்தியர்கள், அமெரிக்காவில் இருக்க இந்தியர்கள், ஐரோப்பாவில் இருக்க இந்தியர்கள், ஆப்பிரிக்காவில் இந்தியர்கள், இப்படிதான் வந்து ஸ்டடி பண்ணியிருப்பாங்க தவிர இந்தியாவில் இருக்க இந்தியர்களை எவ்வளவு ஸ்டடி பண்ணியிருக்கீங்கன்னா அது வந்து ரொம்ப பெருசா ஒன்றும் இருக்காது. ஒன்று. ரெண்டு வந்து இந்தியாவில் வந்து ஏன்சியன்ட் டிஎன்ஏ என்னடா கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா அதுவும் ஒண்ணுமே கிடையாது. அது வந்து ராக்கி கடியில் கிடைச்சதை வச்சுதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. கீழடியில் கிடைச்சது பெட்ரோ போன்ஸு கிடைக்கல, டிராபிக்கல் கிளைமேட்டு, அதனால அழுகி போச்சு, அதனால நாரி போச்சுன்னு கதை விடுவாங்களே தவிர இந்தியாவை பொறுத்தவரையில நீங்க வந்து டிஎன்ஏ ஸ்டடி பண்றாந்தா அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்புல ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட தான் நீங்க போய் பெர்மிஷன் வாங்கணும். அவர் பெர்மிஷன் கொடுக்காட்டினா நீங்க அதை ஸ்டடி பண்ணவே முடியாது. இவங்க வாகீஸ் நரசிம்மன் இவங்கெல்லாம் பண்ண அந்த ராக்கி கடி இந்த டிஎன்ஏ எல்லாம் பண்ண போது 2019 வந்தது. அப்ப அதுக்கு அந்த 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 அறிவியல் கட்டுரையில ஒன் ஆஃப் தி ரைட்டரா இருந்தவர் தான் இந்தியாவினுடைய டிஎன்ஏ ஸ்டடிக்கெல்லாம் பொறுப்பானவர். அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்காம நீங்க யாருமே ஸ்டடி பண்ண முடியாது. யாருக்கு எலும்பு துண்டே கிடைக்காது. எலும்பு துண்டு கிடைச்சதுனால தானே அதுல கிடைக்குதான்னு பார்க்க முடியும் டிஎன்ஏ. அப்ப அவர் வந்து இந்த கட்டுரையில எழுதும் போது என்ன பண்ணிட்டாங்க, ஏஏஎஸ்ஐ அப்படின்னா ஆன்சியன்ட் ஆன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன்ங்கிறது இஸ் ஏன்சியன்ட் தென் தி ஏஎஸ்ஐ ஏஎன்ஐ வேணா இப்படி சேர்ந்து வச்சுக்கலாம். நீங்க இந்தியாவை வந்து ஏஎன்ஐ ஏஎஸ்ஐ மட்டும் பிரிக்க முடியாது, ஏஏஎஸ்ஐன்னு பண்ணணும்னு சொல்லி அதுல அவரும் போட்டு கட்டுரை வந்துருச்சு. அப்போ கூப்பிட்டு ஒரு காய்ச்சின்னு காய்ச்சி விட்டாங்க. அவரை காய்ச்சினோன்னா உடனே மறுநாளே வந்து ஒரு மீடியா கான்ஃபரன்ஸ் போட்டு அதுக்கு மாறா வந்து கேன்சல் பண்ணாங்க. தான் எழுதின கட்டுரைக்கே கொஞ்சம் மாறா கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சாரு. கடைசியில் வந்து இப்போ சமீபத்தில் வந்து நான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னதான் உண்மை, நான் சயின்ஸ் ஆர்டிக்கல் எழுதுனது நான் தெரியாமல் கையெழுத்து போட்டேங்கிற மாதிரி ரேஞ்சில் ஒன்று சொல்லியிருப்பாரு. அதுதான் இந்தியாவுடைய அவலம். வி கால் இட்ஸ் தி பேட்டில் ஃபார் எண்ட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு ஒரு புக் வச்சிருப்பீங்களா. இதுதான் பேட்டில் ஃபார் எண்ட்ஸ் இன் இந்தியா. இப்போ நடக்கிற எல்லா போர்களையும் விட மிக முக்கியமான போர் வந்து இந்தியாவினுடைய கடந்த காலத்துக்கான போர் இஸ் அன்ஃபார்ச்சுனேட் பிகாஸ் சயின்ஸ் சுட் ப்ரிவைல். அதுதான் நாங்கள்லாம் விரும்புகிறோம். அதனால தான் நான் கீழடியில் நான்லாம் என்ன கேட்குறேன், எத்தனை இன்டர்வியூவில் பண்ணியிருக்கேன். கீழடி 2016 கீழடிக்கு போனேன். அதுக்கு மேலே எவ்வளவோ உண்மை வந்துருச்சு. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், கீழடியில் அவர் ஒன்று சொன்னார்,
அவர் அதுக்கடுத்து வந்தவர் வந்து கீழடியில ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னார். அவர் பேர் ஸ்ரீராமன். ம். அப்புறம் அதுக்கு பின்னால கோர்ட் ஆர்டர் போட்டதுனால கோர்ட் என்ன சொன்னுச்சு, மதுரை கோர்ட்டு தொடர்ந்து தேடணும், ஏஎஸ்ஐயே தேடணும், தோண்டணும். ஏஎஸ்ஐ ஃபண்ட் அலாட் பண்ணா தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை ஏஎஸ்ஐ தனியாக ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் தோண்டணும், தோண்டிட்டு கீழடியிலே ஒரு மியூசியம் வைக்கணும். அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய அறிக்கைக்கு வந்து அவங்க பணம் கட்டலைன்னா நீங்க பணம் கட்டணும், இவ்வளவு ஆர்டரும் போட்டாங்க. அதனாலதான் அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய டேட்டிங் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய செலவுல தான் அமெரிக்காவுக்கு போச்சு. அதுக்கு பின்னாலையும் அந்த ரிப்போர்ட் இன்னைக்கு வரைக்கும் வரல. அதுக்கும் ஒரு ரிப்போர்ட், ஒரு ஆர்டர் வாங்கினாங்க, அவர் அஸ்ஸாம்ல போட்டாங்க, அவர் நீங்க சென்னைக்கு வராம அப்புறம் எப்படி எழுதுவாருன்னு சொல்லி அந்த ஆர்டர் அவர் எழுதணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் வந்துச்சு. அவர் எழுதி கட்டுரையை சமர்ப்பிச்சு இப்ப 2 வருஷம் ஆகுது, 2-3 வருஷம் ஆகுது. அதை கேட்கல. அதுக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க. கேள்வி கேட்டதுக்கு இவர் பதில் சொன்னாரு, நான் சரியாத்தான் எழுதியிருக்கேன் அப்படின்னாரு. அதுக்கு இன்னொரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அவர் இன்னொரு பதில் போட்டாரு, நான் சரியாத்தான் எழுதியிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 13 பேரோ 14 பேர் நிறைய பேர் இதை ஸ்டடி பண்ணாங்கன்னு ஒரு பெரிய 100-150 பக்கத்துல ஒரு திருப்பி அனுப்பிச்சு விட்டாங்க. இவர் போட்டு பார்த்து சொன்னாரு, இவங்க ஸ்பாட்டுக்கே விசிட் பண்ணாங்க, நான் தாங்க தோண்டினவன், நான் இதை போட்டு ஏஎஸ்ஐ ஆப்ல போட்டு பார்த்தேன், ஏஐ ஆப்ல போட்டேன், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல, இதுல 90% ஏஐல இருந்து எடுத்ததுங்க, இவங்களுக்கு யாருமே கீழடியை பத்தி தெரியாதுங்கன்னு சொன்னாரு. அப்ப என்னை மாதிரி ஆளுங்கெல்லாம் என்ன சொன்னோம்னா, நிறைய இன்டர்வியூல அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஒரிஜினலா கொடுத்த ரிப்போர்ட், அதுக்கு ஏஎஸ்ஐ கேட்ட கேள்வி, அதுக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணன் கொடுத்த பதில், அதுக்கு திருப்பி ஏஎஸ்ஐ கொடுத்த கேள்வி, அதுக்கு அவர் கொடுத்த பதில், அப்புறம் மற்றவங்களுடைய ரிப்போர்ட்டு, அதுக்கு அவர் கொடுத்த ரிப்போர்ட், இது எல்லாம் மொத்தமா சேர்ந்து பொது வெளியில போட்டுருங்க. படிக்கிற ஸ்காலரு அமர்நாத் என்ன சொன்னாரு, அவருக்கு எதிராக என்ன சொன்னாங்க, இவர் என்ன பதில் சொல்றாரு, எல்லாரும் சேர்ந்து படிச்சு புரிஞ்சுக்கிறோம் தான் கேட்டோம். நான் தான் தொடர்ந்து பேசிட்டு வரேன் பொது வெளியில. புட் எவ்ரிதிங் இன் பப்ளிக் டொமைன், பீப்புள் ஆர் நாட் ஃபூல், தி ஸ்காலர்ஸ் ஆர் நாட் ஃபூல். ஆனா இன்னைக்கு வரைக்கும் கீழடி வரல, சரஸ்வதியை தோண்டுன்னு தோண்டிட்டு இருக்கோம். அதனாலதான் நான் சொல்றேன், ஏஎஸ்ஐ இஸ் ஏஎன்ஐ. இன்னொரு இது உங்களோட ஐலாண்ட் ஆஃப் சவுத் இந்தியால டாக்ல வந்து ஒரு குஜராத்ல எந்த ட்ரைபுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனா அவங்களுக்கு வந்து இந்த தாய் தெய்வ வழிபாடு, அவங்களோட மூதாதையர்ல ஒருத்தவங்களை எடுத்துட்டு அவங்க சொல்லுக்கு அவங்களதான் தெய்வம் மாதிரி வழிபடுவாங்க. இப்பயும் கூட ஒரு அம்மா இருக்காங்க, 102 வயசு 108 வயசு ஒரு அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு டக்குன்னு இப்ப பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. அத உங்களுக்கு ஞாபகம் இருந்தா அதை பத்தி விவரிச்சு சொல்ல முடியுமா? ஏன்னா இந்த தாய் தெய்வ வழிபாட்டுக்கும் அந்த அந்த பழங்குடிக்கும் அவங்க ரொம்ப கம்மியான நம்பர் தான், ஆனாலும் வந்து அவங்களோட மூதாதையரை வந்து பெண்ணை தான் வந்து தலைமை பீடத்துல வச்சு அவங்க இன்னும் வந்து அவங்க வாழ்க்கை முறை இருக்கு அப்படின்னு. கேள்வி யாரு கேக்குறதுங்க? நான் பாமா தான் கேட்கணும். பாமா, சரி சரி, ஓகே. இப்ப இது வந்து கீர் காடுகள்னு ஒண்ணு இருக்குல்ல கட்ச் பகுதியில, கீர் மலைக்காடுகள் அங்கதான் இருக்கு. அங்க வந்து மேர்னு ஒரு பழங்குடி இருக்காங்க. நான் இதை பத்தி அவங்களுடைய டிஎன்ஏ ஸ்டடிக்கு நான் வந்து ஹைதராபாத்லயும் அது தொடர்புடைய அதிகாரிகள்ட்ட நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாலே டெலிஃபோன்ல பேசியிருக்கேன். அதை பத்தி ஸ்டடி பண்ணியிருக்காங்க. MER மேர் அப்படின்னு அப்புறம் பாட்சரன் அப்படின்னு அந்த பகுதியில ஒரு பாணர் மரபை சேர்ந்தவங்க இருக்காங்க. இந்த மேர் அப்படிங்கிற அந்த கீர் பகுதியில் கூடிய பழங்குடியில் அந்த குடிமக்கள்ல, அது பழங்குடியோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு தாய் தெய்வத்தை வழிபடுவாங்க. அவங்க ஃபேமிலியிலேயே வளர்ந்த ஒரு பெண்ணை வந்து அவங்க நம்ம வேளன் வெறியாட்டுல வர்ற மாதிரி அல்லது கண்ணகி வெறியாட்டுல சிலப்பதிகாரத்துல வர்ற மாதிரி அந்த காட்டுப்பகுதியை சேர்ந்தவங்க அந்த பொண்ணை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. தெய்வ அம்சம் பொருந்திய அந்த பொண்ணா இருக்குன்னு சொல்லி ஒன்ஸ் அந்த பொண்ணை ஐடென்டிஃபை பண்ணா அந்த பொண்ணை வந்து தெய்வமா நேர்ந்து விட்டுருவாங்க. அதுக்கு பின்னால் அந்த பொண்ணு சிவப்பு உடை மட்டும் தான் கொடுத்தோம். அந்த பொண்ணு சிவப்பு உடை, வயசான பின்னால சிவப்பு சேலையை தான் கட்டியிருப்பாங்க. அவங்கள வந்து வாழும் தெய்வமா கருதுவாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள அப்படியே பெண் தெய்வமா மாத்திடுவாங்க. இது வந்து மேர் அப்படிங்கிற குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு மக்களுடைய வாழ்க்கை. அந்த பகுதியில தான் கண்கை மாதா டெம்பிள் அப்படின்னு சொல்ற, நான் கண்ணகி வழிபாடோடு தொடர்பு படுத்தக்கூடிய அந்த கோயில் அமைந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனா ஒரு வணிக மரபை சேர்ந்த ஒரு பெண்ணிடமிருந்து முயற்சி பண்ண போது அவள் வந்து அவர்களோடு சினந்து இது பண்ணதை வந்து நான் ஒரு முளை அறுத்த திருமா உண்ணி அப்படின்னு சங்க இலக்கியம் சொல்றது. அதுக்கு பின்னால வந்த கண்ணகி தொன்மம், பேகன் கண்ணகி, இந்த மாதிரி பெயர் தொடர்போடு நான் தொடர்பு படுத்தி நான் பேசியிருக்கேன். அது வந்து கீர்
பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடி அந்த அந்த குடிமக்கள், அவங்களுடைய பேர் வந்து மேர். அங்க கூடிய பாணர் மரபனுடைய பேர் வந்து பாட்சரண் அப்படிங்கிறது ஒரு பேர். அப்புறம் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, வேளிர் வித்யாசங்கரி கேட்டிருக்காங்க, வேளிர் என்பவர் யார், திராவிட குலத்தில் இவர்களை ஏன் குறிப்பிட்டீர்கள்? இது வந்து புறநானூர்ல வந்து ஒரு பாட்டு இருக்கும். நான் வந்து பொதுவாகவே வந்து இந்த கபிலர் எழுதியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக, அந்த கபிலர் எழுதுனது எல்லாமே அவர் பாரி கூட இருந்தாரு, அவர் பாரி மகளிரை கூட்டு போனாரு அப்படின்னு நான் பொதுவாக நம்புறதில்ல. நிறைய பேர் நம்புவாங்க, சொன்னா கோபம் கூட வரும். நான் வந்து எப்படி எடுத்துன்னு கேட்டிங்கன்னா, எல்லா தொன்ம கதைகளையும் ஆய்ந்த அறிஞர்கள் எப்படி இன்னைக்கு நம்ம பார்க்குறோமோ பல்கலைக்கழகங்கள்ல இந்த பழைய கதைகள் எல்லாம் வந்து இன்னைக்கு நாவலா எழுதலாம், சிறுகதை எழுதலாம். நான் புதுக்கவிதை எழுதுறேன்ல, திருவள்ளுவருடைய காதல் கவிதையில நான் பன்மாய கல்வன் இப்படி ஒரு தீயான 2021ஆம் நூற்றாண்டுல எழுத முடியும்னு சொன்னா, ஏன் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால அதுக்கு முன்னால இருந்த கதையை ஒருத்தன் வந்து சங்க இலக்கியமா எழுத முடியாது? அதனால நான் வந்து நம்ப மாட்டேன். கபிலரும் பாரியும் வந்து மணப்பாறைக்கு பக்கத்துல இந்த பிரான்மலையில இருந்தாங்க, அப்புறம் சண்டை போட்டாங்க. இதெல்லாம் வந்து தொன்ம கதைகள்ல வருது. இது உண்மை, எங்கேயோ நடந்திருக்கும், எப்படியோ இருந்திருக்கும், நன்னன் கதை மாதிரி. இப்படி வர்ற இந்த மரபுல வந்து பாரியினுடைய நண்பர் வந்து கபிலர். பாரி இறந்து போயிடுவார். அப்பதான் நான் வந்து இதை பத்தி கூட பேசியிருப்பேன் என்னுடைய உரைகளை, சங்கச்சுரங்க உரையில. அவங்க வந்து புதிய வணிக அமைப்புகள்லாம் வருது, உப்பு வண்டிலாம் வருது, குதிரையெல்லாம் வர ஆரம்பிக்குது, மாட்டு வண்டி வருது. அப்போ வந்து இந்த பரம்பு மலை மக்கள்லாம் வந்து எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னு கபிலர் எழுதுவார். இப்ப கபிலருடைய 2 மகள் வந்து அங்கவை சங்கவை அப்படின்னு பாரி மகளிர்னு அவங்களுக்கு பேரு. அந்த பாரி மகளிர் தான் சிவாஜின்னு படம் எடுத்து சாலமன் பாப்பையா விட்டு அங்கவை சங்கவை 2 பேருக்கும் பொங்கவை அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் போட்டு அதெல்லாம் பயங்கரமா நாங்களாம் விமர்சனம் பண்ணோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் பாரி மகளிர். இந்த பாரி மகளிரை வந்து கபிலர் என்ன சொல்றாரு, இருங்கோவேல் அப்படின்னு ஒரு மன்னன்ட்ட, ஒரு வேளிர் மரபை சேர்ந்த ஒரு மன்னன்ட்ட போய், பாரி இந்த மாதிரி இறந்து போயிட்டாரு, இவங்க 2 பேரும் பொண்ணு இருக்காங்க, 2 பேரும் நீ கல்யாணம் பண்ணிக்கியா அப்படின்னு சொல்லி கபிலர் கேட்கிறார். அதுக்கு வந்து இந்த இருங்கோவேல் வந்து மாட்டேன்னு சொல்லிடுறான். அவன் என்ன நினைச்சிருப்பான் தெரியல, இவங்களை 2 பேரும் கல்யாணம் பண்ணா அந்த மூவேந்தர்கள் கோவிச்சுக்குருவாங்கன்னு நினைச்சானோ, அல்லது பாரியே செத்து போயிட்டாரு, இவங்கள நம்ம 2 பேரும் ஏன் கல்யாணம் பண்ணு நினைச்சானோ, அவன் ஏதோ மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்ப இந்த கபிலர் வந்து கோபமா சொல்றாரு, அதுதான் இந்த பாட்டு. நீ வந்து இருங்கோவேல் மன்னனே, நீ வந்து நீ பெரிய உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ என்னையா, நீ வந்து 49 வடபால் முனிவன் தடவினில் தோன்றி, வடபால் முனிவன் தான் இப்ப அகஸ்தியர்னு இவங்க சொல்றாங்க. வடபால் முனிவன் தடவிலன்னா அந்த செம்பு, அந்த கும்பமுனின்னு சொல்லக்கூடிய அந்த வடபால் முனிவன் செம்பினில் தோன்றிய, அந்த அதை கவுத்து விட்டோம்னா காவேரி வந்த மாதிரி செம்பினில் தோன்றிய 49 வழிமுறை வந்த வேலிருள் வேலே அப்படிம்பார் கபிலர். அதாவது 49 தலைமுறை. ஒரு தலைமுறைக்கு இத்தனை வருஷம் போட்டு பாருங்க. ஒரு தலைமுறை நம்ம சொல்றது 40 வயசு 30 வயசுன்னு போட்டு வைங்க. அது 49 வழிமுறை வந்த வேலிருள் வேலை நீங்க போட்டு பாருங்க. போட்டு பார்த்தீங்கன்னா வந்து டேலி ஆகும். அப்ப வேளிர் துவரை ஆண்ட வேலிருள் வேலே, துவரை என்ற செம்பு புனைந்து இயற்றிய சேனரும் புரிசை துவரை ஆண்ட வேலிருள் வேலே, துவரை என்ற நகரை 49 தலைமுறைக்கு முன்னால் ஆண்ட வேளிர்களுடைய மரபில் வந்தவனே, நீயே இங்க வந்தவன் தாண்டா, ஏண்டா அந்த பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிற மாற்றேன்னு கபிலர் கேட்கறதா ஒரு பாட்டு இருக்கு. அப்ப அந்த வேளிரில் வேலைங்கிறது வந்து ஐராவத மகாதேவன் எனது ஆசிரியர், நான் மதிக்கிற என்னுடைய ஆசிரியர், அவர் வந்து இந்த அகத்தியர் மரபோடு தொடர்பு படுத்தி அவர் வந்து இந்த வேலிருள் வேலை வடபால் முனிவன் தடவு அப்படிங்கிறது, வடபால் முனிவன்கிறது வந்து இது அகஸ்தியர் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அவங்களோட சேர்ந்து வந்தவங்க தான் வேளிர் அப்படி. இந்த கதை நம்ம தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு போய் கொங்கு பகுதியில், கோயம்புத்தூர் பகுதியில் போனீங்கன்னா அதுல ஒரு கதை இருக்கும். நாங்க வந்து இந்த பகுதியை சேர்ந்தவங்க கிடையாது கொங்கு வேளாளர்லாம், நாங்க வந்து சோழருடைய இளவரசியை வந்து இங்க சேர மன்னன் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, இந்த ஏரியாவில் நிறைய விவசாயம் இல்லாத நிறைய காட்டு நிலங்கள் இருந்ததுனால இதெல்லாம் விவசாயம் பண்றதுக்கு சேர மன்னன் சொன்னதுனால எங்களுடைய 49,000 வேளாளர்களை வந்து சேரர் வந்து சீரா கொடுத்தாரு. இப்போ அந்த சோழ இளவரசிக்கு அந்த மாதிரி சீரா வந்தவங்க தாண்டா நாங்க இங்க விவசாயம் பண்றோன்னு கொங்கு வேளாளர் பக்கத்துல ஒரு என்னுடைய இந்த புத்தகத்துல எழுதியிருக்கேன் இதை பத்தி. அப்ப என்ன சொல்லுவான், இதுக்கு முன்னால நாங்க வந்து காவேரியில இல்ல, அதுக்கு முன்னால நாங்க தொண்டை மண்டலத்துல இருந்தோன்னு. அப்ப கொங்கு மண்டலம், கொங்கு மண்டலத்துக்கு பின்னால சோழ மண்டலத்துக்கு பின்னால தொண்டை மண்டலம் சொல்லி இப்படி கதை போகும். அதனாலதான் நகரத்தார் கதையும் கொங்கு வேளாளர் கதையை சொல்லியிருப்பேன். அதனால இந்த கபிலருடைய பாட்டை அடிப்படையாக வைத்துதான்
இந்த துவரை ஆண்ட வேலூரில் வேலைங்கிறது ஐராவத மகாதேவன் சொல்றாரு. எனக்கு அகஸ்தியரை பத்தி கருத்து வேறுபாடு இருந்தா கூட இந்த வேளிர் அப்படிங்கிறது வந்து ஏன்னா போர், துவரை, துவர், துவாரகைங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. துவரை தான் சங்க இலக்கியமே சொல்லுது. அங்கேயும் துவர் தான் இருக்கு. இப்ப பாட் துவாரகாங்கிறோம். இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, கபாடபுரம். இன்னைக்கு போய் பாருங்க, ஹிந்தி மொழியிலேயே எந்த மொழியிலேயே கபாட் அப்படின்னா என்னங்க? கபாடுன்னு சொன்னா கதவு, கேட் அப்படின்னா கபாட். கபாட் பந்த் கரோ அப்படின்னு சொன்னா கதவு மூடுன்னு அர்த்தம். அப்ப கபாடபுரம் அப்படின்னா என்ன? கதவூர் அல்லது வாயில், கேட்டு. அப்ப நேரி வாயில் அடிக்கடி சங்க இலக்கியத்தில் தொடர்ந்து பயன்படுத்தப்படுகிற இடப்பெயர் தான் வாயில். அதை தான் நான் எழுதியிருப்பேன். இந்த வாயில்ங்கிறது சிந்து வெளியில வருது, குஜராத்தில் வருது, எல்லா இடத்துலையும் தொடர்ந்து வந்து சங்க இலக்கியம் வந்து நேரி வாயில், வாயில் அப்படின்லாம் வரும். ஆக வந்து வாயில், துவாரம், கபாடம் இதெல்லாம் பல்வேறு மொழிகளில் வரக்கூடிய ஒரே ஒரு மரபை சார்ந்ததுதான். அதை சொல்றதுக்காக தான் இந்த வேளிரை வந்து திராவிட குஜராத்தில் நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் சாளுக்கியர் ஒரு கல்வெட்டில் தங்களை வேளிர், உண்மைதான். அவங்க மணிவண்ணன் சொல்லிக்க மாதிரி அதுதான் வந்த பாதை. சாளுக்கியர்கள் வந்து வேளிர்னு சொல்லுவாங்க, கொங்கு வேளாளர்கள் வேளிர்னு சொல்லுவாங்க. அப்புறம் தொடர்ந்து நீங்கள் அந்த பகுதி பார்த்தீங்கன்னா அந்த சாதவாங்கனருடைய பொயட்ரி, அதில் திராவிட மகாராஷ்டிராவில் நான் சொல்லியிருப்பேன். அந்த சத்தசகி அப்படின்னு சொல்லிக்கிற அகம் 700 இதெல்லாம் ஒரு தொடர் மரபு. அதனால தான் குண்டா செடிக்குள்ள குதிரை ஓட்டுறவங்க தான் வந்து இங்கேயே நம்ம வந்து நட்டு வச்ச இடத்துலையே நட்டமா நின்றுட்டு இருக்கோம்னு பேசிட்டு இருப்பாங்க. இது வந்து ஒரு தொடர் இயக்கம், தொடர் வரலாறு. நாமெல்லாம் மனிதர்கள், நாமெல்லாம் கால்நடைகள். இந்த வரலாற்றை நாம் கட்டி எழுப்பியவர்கள் அப்படிங்கிறத நம்முடைய பெருமிதம். ரொம்ப நன்றிங்க ஐயா பாலா ஐயா. கடைசியா ஒரு கேள்வி, இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியா இருக்கு நம்ம மணி ஐயா கிட்ட இருந்து. Are there any research students in Tamil Nadu who are following up on your footsteps? தெரியல மணி, நான் என்னுடைய நம்பிக்கையெல்லாம் வந்து எனக்கு என்னமோ அந்த நான் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் கூட ஒரு 1.5 வருஷம் சம்பளம் இல்லாமல் அரசு வண்டியை கூட எடுத்துக்கிறாம என் வண்டியில் போய் ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பதவியை வந்து நான் 1.5 வருஷமாக இருந்து இந்த தேர்தல் முடிவு வந்தவுடனே நான் உடனே விலகல் கடிதம் கொடுத்துட்டேன். இது வந்து நானும் ஒரு அறிஞர் அவையம்னு ஒரு 13 கூட்டம் போட்டு 12 கூட்டம் போட்டு 36 பரிந்துரைகள் அனுப்பிச்சிருக்கேன். நானும் அங்கேயும் இங்கேயும் பார்க்குறேன். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எனக்கு இப்போ என்ன கன்வின்ஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டோ ஒரு எம்ஃபில் ஸ்டூடெண்ட்டோ அல்லது ஒரு பல்கலைக்கழகமோ உருவாக்க முடியாதுன்னு. அதை கேட்குறவங்களே சிலருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் என்னை மாதிரி ஒரு ஆள் வந்து பிஏ தவிர எம்ஏ தவிர படிக்காதவன், எம்ஃபில் அவங்கள பொறுத்தவரை நான் வந்து ஒரு இல்லிட்ரேட்டாக கூட தெரியலாம். ஒரு எம்ஃபில் பண்ணாதவன், பிஹெச்டி பண்ணாதவன், யார் அவரதை வந்து இவ்வளோ கருத்து சொல்கிறான்னு இருக்கும். ஆனால் என்னுடைய கருத்து தான். எனக்கு அந்த மாதிரியான ஆளுங்களை நான் பார்க்கலாம். ஆனால் வர்றாங்க, நம்மளுடைய நூலகத்துக்கு வர்றாங்க, ரோஜாமுத்தை என்னை சந்திக்கிறாங்க, இன்டர்னாக வர்றேன்னு சொல்கிறாங்க. அவங்களாம் ஐடியில் வேலை பார்க்குறாங்க. நிறைய ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்கலாம் இப்போ நாங்கள் பாமாலாம் அன்னைக்கு ஈஸ்வர் பாலகிருஷ்ணனோட வந்தாங்க. வெவ்வேறு துறையில் இருக்காங்க. யாராவது வந்து ஐடியில் இருக்காங்க, ஒரு டாக்டர் வந்து ஒருத்தார். எனக்கு என்னமோ நம்பிக்கை வந்து அவர் ஒரு தமிழ் மாணவராக இருக்கணும் அல்லது ஒரு பெரிய வரலாற்று மாணவராக இருக்கணும்னா தேவையில்லை. இப்போ எனக்கு ஒரு புதுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு 3 நாளைக்கு முன்னால் அம்பாசமுத்திரத்துக்கு பாபநாசத்துக்கு போகிற வழியில் திடீர்னு பார்க்குறேன், பொருணை கண்காட்சி இருந்தது. அந்த பொருணை கண்காட்சி வந்து முன்னாள் முதல்வர் திறந்து வைக்கிற அன்னைக்கு ஒரு வன்னி மரத்தை நட்டார். அந்த வன்னி மரத்தை நடும்போது அந்த ஃபோட்டோவில் நானும் இருக்குன்னு அவங்க விரும்பினாங்க. எனக்கு வந்து முதல்வர் அலுவலகத்துன்னு ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டாங்க. ஆனால் நான் வந்து வேலூரில் வந்து வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி விஐடியில் வந்து தென்னிந்திய வரலாற்று மாநாட்டில் தொடக்கி வச்சு பேசுறது 1000 பேருக்கு மேலே வந்தாங்க. அதுக்கு நான் தேதி கொடுத்துட்டனால நான் வர முடியாத சூழல் ஏற்பட்டது. நான் போய் இறங்கி அந்த வன்னி மரத்தை பார்த்தேன். அவ்வளோ அருமையான பொருணை கண்காட்சிகள் வந்திருக்கு. அங்கே வந்து நான் நிறைய ஆர்கியாலஜி ஸ்டூடெண்ட்டை பார்த்தேன். அவங்க வந்து அந்த ஆர்கியாலஜியில் ஒர்க் பண்ணி இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. வெவ்வேறு ஊரை சேர்ந்தவங்க. இந்த கீழடி இந்த ஒரு 10 வருஷத்தில் இந்த ஆர்கியாலஜிக்காக படிக்க வந்தவங்க நிறைய பேர். நான் எங்கேயோ போய் முண்டந்துறையில் போய் ஃபாரஸ்ட்டுக்கு போனேன். 2 பேர் கார்டு 2 பேர் இருந்தாங்க. நீங்கள் ஃபாரஸ்ட்லேயே நீங்கள் பார்த்துங்க, ஃபாரஸ்ட் செக்ரட்டரி, சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்டு, கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்டு, அப்புறம் அது டெப்டி டைரக்டர், அதெல்லாம் வந்து டிஎஃப்ஓ வந்து, அப்புறம் ஃபாரஸ்டர் வந்து, அதுக்கு கீழே கார்டு வாட்சர் வருவாங்க. இந்த கார்டுங்கிற பொறுப்பு வந்து ரொம்ப கீழே இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு தான். அவங்க என்னைய கூட்டு போகிறாங்க, வாக்கி டாக்கியோட கொண்டு போய் என்னையெல்லாம் கூட்டி காமிக்கிறாங்க. அப்போ இறங்கும்போது வண்டியில் ஏறும்போது தான் கேட்குறேன், அவர் அவ்வளவு அருமையாக பேசிட்டு வர்றாரு. எனக்கு கேட்டதுக்கெல்லாம் என்னை கூட்டு போய் அவ்வளவு ஒரு வெல் இன்ஃபார்ம்டாக பேசுகிறாரு.
உங்களுக்கு எதுவும் சிவில் சர்வீஸ்லாம் வரணும்னு ஆசைன்ட்டு. கடைசியில் நானும் சுந்தரும் கேட்குறோம், நீங்கள் எங்கே படிச்சீங்க அப்படிங்கிற. அவர் கூலாக சொல்கிறாரு, அண்ணா யூனிவர்சிட்டியில் எம்இ படிச்சுங்கிற. அண்ணா பல்கலைக்கழகத்தில் எம்இ படிச்சுட்டு முண்டந்துறை ஃபாரஸ்ட்ல காடா இருக்கிற ஒருத்தரை நான் முந்தானால் 2 நாள் நான் கூட இருந்துட்டு நான் வந்திருக்கேன். எனக்கு அப்படியே ஆடி போயிட்டேன். என்னடா அது, ஒரு எம்இ படிச்ச இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய, இவ்வளவு வரலாறு, இவ்வளவு அகழ்வாராய்ச்சி, இவ்வளவு மானுடவியல் தெரிஞ்ச ஒருத்தன் வந்து ஒரு காடா இருக்காருன்னு. ஒன்றும் தப்பு கிடையாது, எல்லாம் யார் வேணாலும் என்ன வேலையும் பார்க்கலாம். ஆனால் ஃபேக்ட் ரிமைன்ஸ் தட் வந்து வாழ்க்கை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக அடித்து துவைத்து காயப்படுகிறது. நான் வந்து நீங்கள் மணிவண்ணன் கேட்ட கேள்விக்கு வந்து இதற்கான எடுத்துகிட்டு போகிறவங்க ஒரு ஐடியிலேருந்து வரலாம், அவர் ஒரு ஃபாரஸ்டில் காடாக இருக்கலாம், அவர் எம்இ படித்தவராக இருக்கலாம், அல்லது எம்பிபிஎஸ் டாக்டராக கூட இருக்கலாம், அல்லது வரலாறு படித்தவராக இருக்கலாம், அல்லது இன்னொரு தமிழ் இலக்கிய மாணவனாக கூட இருக்கலாம். நானும் தேடிக்கிட்டு இருக்கேன், அவங்களும் என்னை தேடுறாங்க. பட் ஐ எம் ஹாப்பி. அந்த ஒரு காரில் இருந்த ஒரு ஜீப்பில் இருந்த ஒரு இடத்துல நான் கிராஸ் பண்ணி போய் ஒரு காணிக்காரர் பழங்குடி போகிறேன். அதில் 7 பேர் இருக்காங்க. அந்த 7 பேர் 6 பேரும் என்னை தெரிஞ்சிருக்கு. இந்த பாடப்புத்தகத்தில் பார்த்தோங்கிறாங்க. சுரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு போகிறேன், அங்கே அடையாளம் காண்றாங்க. இது பெரிய விஷயம் தானே. நீங்கள் நம்மனா ஏதோ ஊடகத்தில் இருக்கோமா, அல்லது சினிமாவில் நடிச்சிருக்கோமா, அல்லது சீரியலில் வந்திருக்கோமா. சும்மா வரலாறையும் அகழ்வாய்வும் அது 2 மணி நேரத்துக்கு குறையாமல் பேசுகிற ஒருத்தனை டாலரேட் பண்ணிக்கிட்டு நான் ரீல்ஸாக போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ இது தெரிஞ்சிருக்கவங்க இருக்காங்க. நானும் என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு 10 பேர், ஒரு 20 பேர் இப்படி கண்டுபிடிச்சிருவோம். வந்துட்டு இருக்காங்க, உருவாகிட்டு இருக்காங்க. வாழ்க்கையை அவங்கள உருவாக்கும். என்னுடைய கேள்வி என்னன்னா வந்து, எப்படி ஐராவத மகாதேவனும் அவருக்கும் கிட்டத்தட்ட உங்களை மாதிரி பின்புலம் தான். அவர் வந்து இதுல துறை வல்லுநரை அவர் தன்னைத்தான் ஆக்கிக்கிட்டாரு. அவர் உங்களுக்கு ஒரு பட்டான் கொடுத்தது போல நீங்க வந்து பலருக்கு பயிற்சி கொடுத்து கொண்டு வந்துட்டு அவங்க ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதினதான் உலகளாவிய ஆய்வு வட்டத்துல இதை உறுதியாகும். இல்லாட்டா வந்து இன்னும் சரஸ்வதியை பத்தி தான் எழுதிட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் அதை கேட்டேன். அதுக்காக தான் நம்ம வந்து இப்போ வந்து இந்த தொல்தடம்லாம் இப்போ எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. நான் ரொம்ப நம்பிக்கையாக தான் இருக்கேன். இப்போ ஆர்கியாலஜி படித்த பிஹெச்டி பண்ணவங்களாம் நம்ம லைப்ரரியில் ஒர்க் பண்ணுறாங்க. தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். நிறைய விழிப்புணர்வுகள் இருக்குது வெளிநாடுகள். இப்போ நம்ம வேற ஒன்றும் வேணாம் மணி, 2019 இந்த புத்தகம் வந்ததுனால நானும் பார்க்குறேன். 2020 2026 வரைக்கும் சளைக்காம அரசு செல்லையாதான் அதுக்கு அதுக்கு ஒரு தொடர் வந்து இதில் இருக்கிறவர் 6 வருஷம் சளைக்காம நம்மலாம் பேசுகிறோமே. இதுக்கு முன்னால் எந்த புத்தகத்தை பற்றி இப்படி பேசியிருக்கிறோம். அதனால வந்து ரொம்ப நம்பிக்கையாக தான் இருக்குது எனக்குலாம். ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஐ எம் மோர் கான்ஃபிடென்ட் அபவுட் தி ஃபியூச்சர் பிகாஸ் ஆஃப் தி வி ஆர் வாக்கிங் டுவர்ட்ஸ் அன் எவிடன்ஸ் பேஸ்ட் ஹிஸ்ட்ரி. எவ்வளவுதான் நீங்க போட்டு பாருங்க, அப்பாடா என்ன வேணாலும் ரிக் ஆர்ஐஜி காம்ப்ளெக்ஸை வந்து நீங்க வேற காம்ப்ளெக்ஸா உல்டா பண்ணி பாருங்க, எழுதி பாருங்க, படம் போடுங்க, மேப் போடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, கடைசியில் வாய்மையே வெல்லும். அப்ப திருப்பி நம்ம ஆளுங்களும் ஏஐ வருவான், ஏஐ அடிப்போம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஐ எம் சோ கான்ஃபிடென்ட். இல்ல அவங்க இது மாதிரி சரஸ்வதி நாகரிகம் அந்த மாதிரிலாம் சொல்ல நமக்கு வீர் கொண்டு நம்ம வந்து ஆய்வு பிரச்சனை இருக்கு சார். சரியா சார், அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. சரஸ்வதி நாகரிகத்தை பத்தி பேசுறதுக்கு இஸ்ரோ இருக்கு, ISRO, இந்தியன் சேட்டலைட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். நீங்க போய் இஸ்ரோல போய் சரஸ்வதினு போடுங்க, ஜஸ்ட் கூகுள், யூ வில் ஃபைண்ட் அ போர்ட்டல், சரஸ்வதி போர்ட்டல். இதுக்கு எத்தனை பேருக்கு சம்பளம் கொடுத்து எத்தனை பேரை வச்சிருப்பாங்கன்னு சொல்லுங்க. உங்க ஐஐடி டைரக்டர் வந்து பேசுறதுக்கு ஆள் இருக்காங்க, IIMல பேசுறதுக்கு ஆள் இருக்காங்க. IIM கரக்பூர்ல வந்து காலண்டர் போட்டாங்க, ஹிஸ்டரி. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் அபவுட் இந்தியன் ஹிஸ்டரி? ஹவு மச் அமௌண்ட் இன்வெஸ்டட் பை தி ஹரியானா கவர்மெண்ட், பை பஞ்சாப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த சரஸ்வதிக்கு மட்டும் 1200 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. எப்படியாவது பம்ப்ல ஏதாவது அடிச்சு அந்த தண்ணியை வந்து சாக்கடையில ஊத்திடலான்னு பாக்குறாங்க. நானும் தான் எழுதிக்கிட்டு இருக்கேன், அது சாக்கடை தான்யா, நீ என்னையா பண்ண போற அப்படிங்கிற. அது வந்து இதுக்கு யாரு ஃபண்ட் பண்றா? நான் தமிழறிவு வளாகத்தை கட்டுறதுக்கு நான் வந்து உலகம் ஃபுல்லா தட்டை ஏந்தி நின்றுட்டு இருக்கேன். அது இதுக்கு நான் சொல்றேன் கேளுங்க, தமிழ்நாட்டில் கோயில் கட்டுறீங்களா, அதுக்கு வரிசையில் 2 காசு கொடுக்குறக்கு ஆள் இருப்பான். 100 கோடி எழுதி வைப்பான், 200 கோடி எழுதி வைப்பான், என்ன வேணாலும் தமிழை சொல்லி சம்பாதிப்பான், திராவிடத்தை சொல்லி சம்பாதிப்பான், எல்லாத்தையும் சொல்லி சம்பாதிப்பான். ஆனால் நீங்கள் தமிழ் புக்கில் 5.5 லட்சம் புக்கை நான் வந்து டிஜிட்டைஸ் பண்ணி இந்த உலகத்துக்கு கொடுக்கணும்னா ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். பட் வி டோன்ட் கேர் அண்ட் வி வில் டூ இட். அப்படிதான் நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். ஏமா எங்களுக்கு வந்து அரசு பின்னணி கிடையாது, எவனுடைய உதவியும் கிடையாது, எவனுடைய தயவும் கிடையாது, உண்மை மட்டும்தான் எங்களுடைய வலுவா இருக்கு.
ஆனா வந்து இந்த சரஸ்வதிக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு இந்த உலகமே தயாரா, இந்தியா முழுவதும் கிடையாது, உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய ட்ரஸ்ட், அறக்கட்டளை என்கிட்ட வந்து கேட்குறாங்க. இந்த புத்தகத்தை நான் எழுதிட்டு இருக்கும்போது நான் வந்து 70 முறை நான் வந்து டிக்கெட் போட்டு ஒரிசால இருந்து வந்து தினம் ராத்திரி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எழுதுவோம். அப்போ திடீர்னு வருவாங்க, சுந்தர பார்ப்பாங்க, சார் ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நீங்க யாரு வந்திருக்கணும், எல்லாம் நாங்கள் ட்ரஸ்டி, நாங்கள் பாம்பேல இருக்கோம் அப்படின்ட்டு. அது கேன் வி பார்ட் ஆஃப் இட் அப்படிமா. இந்த புத்தகத்துக்கு ஃபைனான்ஸ் பண்றதுக்கு யாருன்னு தெரியாதவங்கலாம் வந்தாங்க. நாங்க உடனே அவங்கள சந்தேகப்படுவோம், இவங்க யாரு, எதுக்கு நம்மளை தேடி வந்தாங்க, நமக்கு எதுக்கு விருது கொடுக்குறோன்னு சொல்றாங்க. இதை ஃபண்ட் பண்றதுக்கு வந்தாங்க, நாங்க வேணாம்னு சொல்லிட்டோம். ஏன்னா அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும் நாங்கள் சந்தேகப்பட்டோம். வி ஆர் ரைட். ஸோ இதெல்லாம் நாங்கள் க்ரௌட் சோர்ஸ் பண்ணி இந்த புத்தகத்தை போட்டதுனால அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு திடீர்னு கேட்பாங்க, சிஎம் ஆஃபீஸ் வந்து வரும், 60 புக்கு வேணும் அப்படிப்பாங்க, கொடுத்து விட்டுருவோம், விலை கொடுத்து வாங்கிடுவாங்க. அப்புறம் திடீர்னு 50 புக்கு கேட்பாங்க, அப்புறம் இன்னொரு திடீர்னு வந்து 60 புக்கும் கேட்பாங்க. எங்கள்கிட்ட இருந்ததே 40 புக்கு, கடைசி 40 புக்கில் 10 புக்கு மட்டும் எடுத்துட்டு மீதியெல்லாம் கொடுத்து விட்டோம். அப்புறம் சொன்ன, இனிமேல் எங்களால் அடிக்க முடியாது, நாங்கள் ஏற்கனவே 10-12,000 புக்கு பிரிண்ட் பண்ணிட்டோம், இனிமேல் நீங்க அடிக்கிறாந்தா நீங்களே அடிச்சுக்கங்க, ரெடி டு பிரிண்ட். நான் எழுதி அச்சு கோர்த்து லே அவுட் பண்ணி பிரிண்டிங் மிஷின்ல போட்டா புக்கு வெளியே வந்துடும். அப்ப அதுல ஒண்ணுமே செலவு இல்லைல, அதை அடிக்கிறதுக்கு நீங்க எடுத்துக்கங்க. பாலகிருஷ்ணனுக்கு ஒரு நயா பைசா இழப்பீட்டு தொகை கொடுக்க வேண்டியதில்லை, நோ காம்பன்சேஷன். என் புத்தகத்தை யாரும் வந்து தேசியமயமாக்குறதோ நேஷனலைஸ் பண்ணி என் குடும்பத்துக்கு கொடுக்க வேணான்னு நான் ஒரு கடிதம் எழுதினேன் முன்னாள் முதல்வருக்கு. அதுக்கு பின்னாடி இந்த புத்தகத்தை பண்ண, அதுல போய் ஒருத்தன் சொல்றேன், எப்படி இந்த சிந்துவெளி திராவிட புக்கை போய் கவர்மெண்ட்ல அச்சடிக்க போச்சு அப்படிங்கிறான். புத்தக கண்காட்சியில போய் ஒருத்தன் வந்து அங்க 2 சவுண்டை கொடுத்துக்கிட்டு இருக்கான், போடான்றான். அப்ப எங்களுக்கு என்ன நன்மை இருக்கு? ஒரு நன்மை, வி டோன்ட் கேர். ஆக இது வந்து ஒரு இயக்கம், இது வந்து உண்மைக்கான ஒரு தேடல். அதை தொடர்ந்து நாங்க செயல்பட்டுக்கிட்டு தான் இருப்போம். எவன் வர்றான் வரல, உதவி பண்றான் உதவி பண்ணலைங்கிற பத்திலாம் கவலைப்பட மாட்டோம். ஏன்னா வி பிலீவ் இன் ட்ரூத். அதனாலதான் வி ஆர் கெட்டிங் மோர் அண்ட் மோர் எவிடன்ஸ். வர்றதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் புது புது எவிடன்ஸ் தான் கிடைக்குது. ஸோ வி ஆர் ஹாப்பி. சங்க இலக்கியத்துக்கு பின்னால நம்ம வந்து இடைக்காலத்திலேயே தோத்து போகல, இனிமேல தோத்துற போறோம். ஐயா, இறுதியாக ஒரு கேள்வி உங்களுக்கு. பழங்குடி மக்கள் பற்றி தேடக்கூடிய இணையதள முகவரி மீண்டும் கூறுங்கள் ஐயா. ரெட்மி அவங்க கேட்டிருக்காங்க. நான் வேணா ஒன்னு பண்றேன், நான் வந்து ஜேவசி குரூப்ல வேணா போடுறேன். இதுக்கு நிறைய இருக்கு, நீங்க நான் இப்ப கூட நம்பர் போட்டு ஒரு எடுத்தீங்க பில். ஆமா, நான் 2-3 லிங்க் எங்கெங்கெல்லாம் தேடலாம் அல்லது ஸ்காலர்லி ஆர்டிகல் இருந்ததுன்னா நான் அந்த லிங்க் எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி போட்டு நான் அதுல ஜேஓசில போடுறேன். அவர் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க ஐயா. குஜராத் கட்ச் மாதானு கோவில் கண்ணகி கதையோடு தொடர்புடையதா ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல, அங்க வந்து கண்கை மாதான்னு ஒரு சாமி இருக்காங்க, ஒரு பெண் தெய்வம் கண்கை மாதான்னு. அந்த கண்கை மாதாவை பத்தி ஒரு கதை இருக்கு. ஒரு ராஜா வந்து எப்படி அங்க வந்து அந்த தனது அரச நிலைநாட்டினார்னு. அவருக்கு முன்னால வந்து ஒரு பெண் தெய்வம் வந்து என்ன சொல்லுவாங்க, நீங்க எங்க வந்து டவுனை எங்க வந்து நீங்க பண்றதுங்கிறத நான் சொல்றேன், நான் உங்க முன்னால நடந்துட்டே போவேன், என் காலில் இருந்து சிலம்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், அது சிலம்பு சத்தத்தை மட்டும் நீங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே போகணும், உங்க பின்னால வர்றேன், நீங்க முன்னால நடந்துட்டே போகணும், பின்னால வந்து சிலம்பு சத்தத்தை கேட்டுக்கிட்டே நீங்க போகணும், ஆனா திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து என்ன பண்ணிடுவாரு, போய்கிட்டே இருப்பாரு, திடீர்னு வந்து அந்த சிலம்பு சத்தம் நின்றும். உடனே என்னடா நின்றுச்சுன்னு இவர் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தோன்னா, ஐயோ நீ திரும்பி பார்த்துட்டேன்னு அவங்க மறைஞ்சிருவாங்க. அந்த தெய்வம் மறைஞ்சிட்டு அது அந்த இடத்துல இருந்ததுனால அந்த இடத்துல நீ வேணா நம்ம நிறுவிடுவோம்னு சொல்லி அவர் ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்குவார்னு ஒரு கதை இருக்கு, தொன்ம கதை இருக்கு. அதே மாதிரிதான் இந்த ஒரு வணிக குல பெண்ணை வந்து சிலர் வந்து மானபங்கப்படுத்துற போது அப்ப கோபப்பட்ட கதை இருக்கு. அதே மாதிரிதான் சங்க இலக்கியத்துல வந்து ஒருமுலை அறுத்த திருமா உண்ணின்னு ஒரு தொன்மம் இருக்கு. அந்த தொன்மத்துல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு தொடர்கதை. அதனாலதான் நம்ம வந்து நம்ம சிலப்பதிகாரத்தை இங்கே எழுதியிருப்போம், இந்த மதுரைம்போம். அதே மாதிரி இங்க போய் நீங்க கேரளால போனீங்கன்னா அந்த பழங்குடிகள்லாம் இன்னைக்கும் ஆடிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கிருந்து இலங்கைக்கு வந்ததா இலங்கையில் இருக்க தமிழர்களும் சிங்களர்களும் சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க கேரளாவுக்கு போயிட்டு இலங்கைக்கு வந்ததா சிலர் சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க கேரளாக்கே போகலங்க, மதுரையிலேருந்து நேராக இலங்கைக்கு தான் வந்தாங்க. அப்போ என்னையை பொறுத்த வரையில தமிழர்கள் போகிற இடத்துக்கெல்லாம் அந்த கண்ணகி நினைவு போகும், முருகன் கூட போவார், முனியாண்டி கூட போவார். இது மாதிரி தான் வந்து குதிரையோட
நான் இது வந்து இந்த சிந்து வெளியிலேருந்து நம்ம சிவகலை கீழடி வரைக்கும் தொட்டிருக்க மாதிரி எல்லா மனிதர்களும் தொடர்ந்து நடந்திருக்காங்க. அப்போ அது மாதிரி தான் ஆரியருடைய வருகை. இது வெவ்வேறு ஃபேஸஸ், அதை தான் நான் ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ரொம்ப 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 நன்றிங்க ஐயா. அருமையான கருத்துக்கள், நல்ல பகிர்வுகள். அப்புறம் மேலும் மேலும் நாங்களும் மேல வந்து ஆராய்ச்சி எல்லாம் பண்ற மாதிரியான இன்ஸ்பிரேஷனலா நீங்க வந்து நிறைய சைட் சொல்லியிருக்கீங்க. அதை ஷேர் பண்ணிக்கங்க. அந்த புக்குகள் அந்த இதெல்லாத்தையும் கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். மிக்க மிக்க நன்றி. அடுத்தது நன்றி உரை கூற திரு டாக்டர் அரசு செல்லையா அவர்களை மீண்டும் அழைக்கிறேன். நான் முதல்ல நன்றி சொல்றது நம்முடைய புத்தக ஆசிரியர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு தான். யூ இன்ஸ்பயர்ட் அஸ் ட்ரெமெண்டஸ்லி. இன்னைக்கு ரொம்ப நான் உற்சாகமா இருக்கேன், எல்லாரும் நீங்க உற்சாகமா இருப்பாங்கன்னு நிச்சயமா நாங்க எதிர்பாராத ஒரு 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 ஊக்கம். அது வள்ளுவர் தான், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் மெய்ப்பொருள் காண்பதறிவு, எப்பொருள் எத்தன்மை தாயினும் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அதுதான் உங்க புத்தகமும், அதுதான் நாங்களும் ப்ரொஃபஷனாகவே சயின்டிஸ்டாகவே இருக்கிறவங்களும் இருக்கோம். அதனால ரொம்ப ரொம்ப நன்றி, உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி. அடுத்தது நம்ம உரையாற்றிய சுமித்ரா, ரொம்ப அருமையா ஆற்றுறீங்கம்மா. நீங்க அந்த பவர் பாயிண்ட் ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப நீங்க தொடர்ந்து பயணிக்கணும் எங்களோட. ரொம்ப அருமையான உரை, வெரி காம்ப்ரஹென்சிவ் டாக், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நான் சுமித்ராவை ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன் இன்னொரு புக்கு எழுதணும்ட்டு. அவங்க வந்து அவங்களாம் அவங்களுடைய ஓன் இனிஷியேட்டிவ்ல ஒரு புக்கு எழுதிட்டாங்க. அந்த புக்கெல்லாம் எழுதி வெளியிட்டதுனால தான் திருச்சி ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் வந்து அந்த புக்கை என்கிட்ட கொடுத்தாங்க. அப்புறம் தான் எனக்கு தெரியும் இப்படி ஒரு புக்கு எழுதப்பட்டிருக்குது. அப்புறம் சொன்னாங்க என்கிட்ட ஏதோ பெர்மிஷன், நான் ஏதோ கொரோனா வேலையில் இருந்திருப்பேன், ஏதாவது யாரும் எழுதுனா அவன் இது பண்ணுவேன். இப்போ வந்து திருப்பி ஒரு ரீரைட் பண்ணணும்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அந்த புத்தகம் 100 பக்கம் உள்ள புத்தகம். அவங்க சிந்து முதல் வைகை வரை புத்தகத்தின் சுருக்கம் அந்த புத்தகம் கிடைச்சனா அனுப்புங்க. நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, கொஞ்சம் அப்புறம் நம்ம நெறியாளியை பண்ணவங்க சுபத்ரா மிக அருமையாக நெறியாளி செய்தார்கள். மகிழ்ச்சிமா, ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. நன்றி, ரொம்ப நன்றி. அதே மாதிரி இப்போ ஸ்ரீதேவி தான் நம்ம நிலைய வித்வான் மாதிரி ஆயிட்டாங்க. தமிழ் தாய் வாழ்த்தும் மிக அருமையா பண்ணாங்க. நம்ம மணி வரவேற்பேலையிலேயே ரொம்ப அழகா சொன்னாரு. நம்ம அதே தான் அங்கே கடைசியில முடிஞ்சதும் அதுதான், ஆய்வு உண்மை தேடுதல். அருமையா அதுல வந்து இப்போ ஒத்துக்கலனாலும் அந்த ஆய்வு வழிமுறையே நம்ம சமுதாயத்துக்கு சொல்லணும். தமிழ் பற்று மட்டும் இருந்தா போதாது, ஆய்வு எது ஏத்துக்கணும். இப்ப இருக்கிறதுல இப்ப அவர் சொன்ன மாதிரி இப்ப இருக்கிறத நம்ம ஏத்துக்கணும். அப்புறம் வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவை மாத்திக்க முடியும்னு ரொம்ப அழகா சொன்னாங்க. அப்புறம் நாகா நமக்கு ரொம்ப எப்பவுமே நிலைய வித்வான் மாதிரி அவரும் ரொம்ப உதவியா இருக்காரு. அப்புறம் வேற யாரும் சொன்னோமா, அடுத்த வாரம் வந்து ஸ்ரீதேவி 11 திராவிட மகாராஷ்டிரா உரையாற்றுறாங்க. அவசியம் நீங்க எல்லாரும் வந்ததுதான் முக்கியம். உரைக்கு அழைப்புல பதிவுல கேட்டுக்கிட்டு இருந்தாலும் யூடியூப்ல கேட்டுட்டு இருந்தாலும் நீங்க தொடர்ந்து வாங்க. இது மாதிரி ஒத்த கருத்தாளர்களை இந்த குழுமத்துல இணையுங்க. மகிழ்ச்சி, நன்றி, எல்லாருக்கும் வணக்கம். நன்றிங்க ஐயா. எல்லாருக்கும் நன்றி.